வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பிற்குரிய ரமணி தமிழ் நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் மனதை தொடும் காதல் கதைகள், குடும்ப உறவுகளின் உணர்வுகள், வாழ்க்கையில் பல வண்ணங்களை சுமந்து வரும் தமிழ் நாவல்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம். இன்று நாம் கேட்கப் போகும் நாவல் உயிரில் கலந்த உறவே. ஒரு பெண்ணின் கடந்த கால வழிகளையும் ஒரு மனிதனின் புரிதலான அன்பையும் குடும்ப உறவுகளின் அருமையையும் சொல்லும் அழகான காதல் கலந்த குடும்ப நாவல். கதைக்குள் செல்லும் முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மதுரையின் மையப்பகுதியில் அமைந்திருந்த அந்த பெரிய திருமண மண்டபம் அன்று காலையிலிருந்தே உறவினர்களின் வருகையால் பரபரப்பாக இருந்தது. மேடையை சுற்றி வண்ண விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. நாதஸ்வர இசை காற்றில் கலந்து ஒரு மங்களமான சூழலை உருவாக்கியிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவில் மட்டும் ஒரு குடும்பம் அளவில்லாத உற்சாகத்தில் திகழ்ந்தது. அதற்கு காரணம் மகிழினி. குடும்பத்தின் ஒரே பெண் குழந்தை. தந்தை மகாலிங்கமும் தாய் கமலாவும் செல்லமாக வளர்த்த மகள். இன்று அவளுடைய நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை இளமாறன் திருச்சியில் உள்ள ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தில் சிவில் பொறியாளராக பணிபுரிந்து வந்தான். அமைதியான குணம், நல்ல குடும்ப பின்னணி, பொறுப்புணர்வு இவை எல்லாமே சேர்ந்து அவனை அனைவருக்கும் பிடித்தவனாக மாற்றியிருந்தது. ஆனால் இளமாறனுக்கும் மகிழினிக்கும் இது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டுமல்ல. கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் அறிந்து காதலித்தார்கள். காதல் என்று சொல்லாமல் காதலித்து வந்த உறவு அது. இரு குடும்பங்களும் சம்மதித்த பிறகுதான் திருமண பேச்சை தொடங்கியிருந்தது. மகிழ் இன்னும் ரெடியாகலையா என்று அறைக்குள் நுழைந்த கமலா சிரித்து கொண்டே கேட்டார். கண்ணாடி முன் அமர்ந்திருந்த மகிழினி திரும்பி பார்த்தாள். பட்டுச்சேலையில் தேவதையைப் போல இருந்தாள். அம்மா, இன்னும் இந்த ஜிமிக்கு சரியா இருக்கான்னு தெரியல, பார்த்து சொல்லுமா என்று சொன்னவளை கிண்டலாக பார்த்தாள் தாய். ஜிமிக்கெல்லாம் நல்லாதாம்மா இருக்குது, ஆனால் உன் முகம்தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது போல. எப்படா கல்யாணத்துக்கு நாள் குறிப்பாங்கன்னு கமலா கிண்டல் செய்ய மகிழினின் கன்னங்கள் சிவந்தது. அம்மா சரி சரி, நான் எதுவுமே பேசலை என்று சிரித்து கொண்டே வெளியில் சென்று விட்டார். அவள் மீண்டும் கண்ணாடியை பார்த்தாள். அந்த முகத்தில் இருந்த வெட்கத்தை பார்த்து அவளுக்கே சிரிப்பாக இருந்தது. கைபேசி ஒலித்தது. திரையில் இளமாறனின் பெயர். அழைப்பை எடுத்தவுடன் மறுபக்கம் ஹஸ்கி வாய்ஸில் பேசினான் இளமாறன். மகிழ், இன்னும் 1/2 மணி நேரத்தில் உன்னை பார்க்க போகிறேன்னு நினச்சாலே இதயம் வேகமாக படபடன்னு அடிக்குதுப்பா. எனக்கு என்னவோ உன்னை தினமும் பார்க்குற மாதிரி தான் தோணுது. தினமும் பார்க்குறது வேற, இன்னைக்கு பார்க்குறது வேறல்ல. என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நீ அதிகாரப்பூர்வமாக என்னோட வருங்கால மனைவியாக போகிறல்ல. அவள் சிரித்தாள். நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்க. இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறமா உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மகிழினின் இதயம் மென்மையாக நெகிழ்ந்தது. சில நிமிடங்கள் அவளை வெட்கச் சிவப்பில் ஆழ்த்திவிட்டு அழைப்பை துண்டித்தான் இளமாறன். அவன் பேசி முடித்ததும் அதை நினைத்து அவள் மனம் பட்டாம்பூச்சியைப் போல சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. நிச்சயதார்த்தம் மிக சிறப்பாக முடிந்தது. இரு குடும்பங்களும் மகிழ்ச்சியில் திளைத்தன. அடுத்த 3 மாதங்களில் திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அந்த நாளுக்கு பிறகு மகிழினியின் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறியது. காலை வணக்கம் முதல் இரவு வணக்கம் வரை இளமாறனின் குரல் அவளோடு இணைந்தே பயணித்தது. சிறிய விஷயங்களையும் அவளிடம் பகிர்ந்து கொள்வான். அவளுக்கும் அதே போலதான். ஒரு நாள் மாலை மதுரையின் புகழ்பெற்ற புத்தக கண்காட்சியில் இருவரும் சந்தித்தனர். புத்தக அலமாரிகளுக்கிடையே நின்றபடி ஒரு நாவலை எடுத்து பார்த்து கொண்டிருந்த மகிழினிடம், உனக்கு புத்தகம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனால் நீ இப்படி சரியான புத்தக புழுவாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் இளமாறன். புத்தகம் படிக்கிறதுல தானே வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க கற்றுக்கலாம். அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு புத்தகம்னு நினச்சிக்கலாமா? ஏன்? அதில் ஹீரோ நான். ஹீரோவா? யார் சொன்னா? நீ தான் சொல்லணும். அவள் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்து கொண்டிருந்த இளமாறனின் கண்களில் ஒரு ரசிப்புத்தன்மை வந்தது. தன் வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. காலம் பூராவும் மகிழினியின் சிரிப்பை பார்த்து கொண்டே வாழ வேண்டும் என்று நெஞ்சில் நினைத்து கொண்டான் இளமாறன். அன்று இரவு வீட்டுக்கு திரும்பிய மகிழினி தனது அறையில் அமர்ந்து நிச்சயதார்த்த புகைப்படங்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு புகைப்படத்திலும் இளமாறனின் கண்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அதை கவனித்தவளின் கண்கள் வெட்கச் சிரிப்பில் மலர்ந்தது. அந்த நேரத்தில் கைபேசியில் ஒரு செய்தி வந்து விழுந்தது. மகிழ், நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நல்ல செய்தி. அவளுடனே பதில் அனுப்பினாள். என்ன நல்ல செய்தி? சில வினாடிகள் கழித்து பதில் வந்தது. நாளைக்கு நேரில் சொல்கிறேன்.
இப்போவே சொல்லுங்க. சஸ்பென்ஸ். சரி போங்க, கோபமா? ஆமாம், நாளைக்கு சமாதானப்படுத்திடுறேன். அவள் சிரித்தபடியே கைபேசியை வைத்தாள். அந்த சின்ன உரையாடல் கூட அவள் மனதில் ஒரு இனிமையை விட்டு சென்றது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே மகிழினி விழித்து கொண்டாள். வழக்கமாக விடுமுறை நாளில் கொஞ்சம் தாமதமாக தான் எழுவாள். ஆனால் அன்று மட்டும் மனதில் ஏதோ உற்சாகம் இருந்தது. இளமாறன் சொல்லியிருந்த நல்ல செய்தி என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் அவளை தூங்க விடாமல் குடைந்து கொண்டே இருந்தது. காலை உணவு மேஜையில் அமர்ந்திருந்த போது கூட அவளது கவனம் வேறு எங்கேயோ இருந்தது. என்னம்மா இவ்வளவு யோசனையாக இருக்கிற என்று மகாலிங்கம் கேட்டார். ஒன்றுமில்லப்பா. ஒன்றுமில்லைன்னு சொன்னாதாமா அதில் 1000 அர்த்தம் ஒளிந்திருக்கும் என்று சொல்லி மகாலிங்கம் சிரிக்க, மகிழினி தந்தையை கிண்டல் பார்த்து தாங்க முடியாமல் போங்கப்பா என்று சொல்லி வெட்கப்பட்டாள். கமலாவும் கணவனை பார்த்து சிரித்தார். விடுங்க, இன்னும் 3 மாதம்தான், அப்புறம் நம்ம பொண்ணு நம்மளையே மறந்துடுவாள்ல. அம்மா நீயுமா? சரி சரி சாப்பிடு. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தனர். அவர்களுக்கு தெரியவில்லை அந்த சந்தோஷம் சில மணி நேரங்களில் சிதறப்போகிறது என்று. அன்று மதியம் இளமாறன் தனது அலுவலக வேலையை முடித்துவிட்டு காரில் கிளம்பினான். அவனது முகத்தில் ஒரு திருப்தி. பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு திட்டத்திற்கான பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. அதை முதலில் மகிழினிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தான். கைபேசியை எடுத்து பார்த்தான். மகிழினியின் புகைப்படம் திரையில் இருந்தது. அறியாமல் அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. எனக்கு பதவி உயர்வு கிடைச்சது உன்கிட்ட சொல்லும்போது நீ எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு கண் குளிர பார்க்கணுண்டா என்று சொல்லிக்கொண்டே திரையில் தெரிந்த அவளின் பிம்பத்திற்கு முத்தம் பதித்தான் இளமாறன். மகிழினி தன் தோழி செண்பாவுடன் ஒரு துணிக்கடையில் இருந்தாள். திருமணத்துக்கான உடைகளை வாங்க அவளோடு கடைக்கு வந்திருந்தாள். மகிழ், இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும்டி என்று செண்பா ஒரு சேலையை காட்டினாள். எனக்கு இதை விட அந்த பச்சை கலர் தான் பிடிச்சிருக்குதுடி. ஏன் பச்சை கலர் தான் உன் மாறனுக்கு பிடிக்குமோ என்று சொல்லி அவளின் தோளில் எடுத்தாள் செண்பா. ஆமாம் என்பது போல குறும்பாக தலையசைத்தாள் மகிழினி. அடிப்பாவி, இப்பவே அவரோட அப்ரூவல் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? செண்பாவின் கிண்டலை கேட்டு மகிழினி சிரித்தாள். அந்த நேரத்தில் அவளது கைபேசி ஒலித்தது. திரையில் தெரியாத எண். ஹலோ. மறுபக்கம் கேட்ட ஆண் குரலில் ஒரு பதட்டம் தெரிந்தது. மேடம், நீங்கள் மகிழினியா? ஆமாம். யார் பேசுறது? நான் சிட்டி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். அவளது புருவம் சுருங்கியது. ஹாஸ்பிட்டலா? இளமாறன் சார் உங்களை நம்பரை எமர்ஜென்சியாக காண்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த வார்த்தைகள் மகிழினியின் காதில் சரியாகவே விழவில்லை. ரோடு ஆக்சிடென்ட், சீரியஸ், உடனே வாங்க, அவ்வளவுதான். கைபேசி கையில் இருந்தபடியே அவள் சிலையாக நின்று விட்டாள். மகிழ். செண்பாதான் பதறினாள். என்னடியாச்சு? மகிழினியின் உதடுகள் நடுங்கியது. இளமாறனுக்கு அதற்கு மேல் அவளால் பேசவே முடியவில்லை. மருத்துவமனைக்கு வந்தபோது அவன் முழுவதுமாக உடைந்து போயிருந்தாள். அவசர சிகிச்சை பிரிவின் முன் மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்க மருத்துவ வாசனை, ஆம்புலன்ஸ் சத்தம், பதற்றமான முகங்கள் அனைத்துமே அவளுக்கு மங்கலாக தெரிந்தது. அவளது கண்கள் அலைப்புறுதலோடு அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தது. இளமாறன். சில நிமிடங்கள் கழித்து ஒரு மருத்துவர் வெளியில் வந்தார். நீங்கள் நோயாளியோட உறவினரா? ஆமாம் டாக்டர். தலையில் பலத்த அடிபட்டிருக்குதுமா, ரொம்ப ரத்தம் சேதமாயிருக்குது. அவளது இதயம் படபட என்று துடித்தது. டாக்டர், நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம்மா, ஆனால் அடுத்த சில மணி நேரம் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் எதுவுமே சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கடமை முடிந்தது என்று விலகிச் சென்று விட்டார். அவருக்கு அது 10ஓடு 11. ஆனால் மகிழினிக்கு அப்படி இல்லையே. மாறன் அவளின் வாழ்க்கை அல்லவா. மகிழினியின் கால்கள் பலமிழந்து போனது. அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தால் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. ஆனால் நம்பிக்கையும் இருந்தது. இளமாறன் குணமாகி வந்து விடுவான். அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான். அவளை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். அவன் திரும்பி வருவான். திரும்பி வர வேண்டும். மாலை நேரம். மருத்துவமனை வழித்தடம் அமைதியாக இருக்க அப்போது ஒரு செவிலியர் வெளியே வந்தாள். மகிழினி யாரு என்று கேட்டார். அவள் எழுந்து நின்றாள். நான் நோயாளி, கொஞ்ச நேரம் கண் திறந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவர் வார்த்தையை கேட்டதும் அவள் ஓடினாள். இதயம் துடித்து கொண்டே இருந்தது. அறைக்குள் நுழைந்தபோது படுக்கையில் கிடந்த இளமாறனை பார்த்தாள். முகம் முழுவதும் காயங்கள், தலையில் கட்டுகள்.
ஆனால் அவன் கண்கள் மட்டும் அவளை பார்த்து ஏதோ சொல்ல துடித்தது. மகிழ் மிக மெலிந்த குரலில். அவளது கண்ணீர் கட்டுப்பாட்டை மீறியது. மாறா. அவன் மெதுவாக சிரிக்க முயன்றான். அழாத. அவளால் பதில் சொல்லவே முடியவில்லை. அவன் நடுங்கும் கைகளால் அவளது கையை பிடித்தான். நான் சொல்ல வந்த நல்ல செய்தி. அவன் மூச்சு திணறியது. எனக்கு பதவி உயர்வு. அந்த நிலையிலும் அவன் முதலில் அந்த செய்தியைத்தான் சொல்ல நினைத்தான். பார்த்த மகிழினியின் இதயமோ நொறுங்கி போனது. நீ குணமாயிடுவ மாறா, அப்புறமா எல்லாத்தையுமே பேசிக்கலாம். அவள் அழுதபடியே சொல்ல, ஆனால் இளமாறனின் கண்களில் ஏதோ வித்தியாசமான அமைதி. அது மகிழினிக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவன் இன்னும் ஏதோ சொல்ல முயல. இளமாறா பேசாதீங்க, டாக்டர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு. கண்ணீரை அடக்க முடியாமல் சொன்னாள் மகிழினி. இளமாறன் மெதுவாக தலையசைத்தான். அவனது விரல்கள் இன்னும் அவளது கைகளை இறுக பற்றியிருந்தது. ஒரு கணம் அவன் கண்களை மூடியது. மீண்டும் திறந்தபோது அவன் பார்வையில் ஏதோ ஒரு வலி, அத்தோடு சேர்ந்து ஒரு ஏக்கம். மகிழ், நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? இப்போ எதுவும் நீ பேச வேண்டாம், நல்லா ஆகணுமில்ல, அதுதான் முக்கியம். அவள் பதறியபடியே சொல்ல, ஆனால் இளமாறன் மெதுவாக சிரித்தான். நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிற மகிழ். அவனது குரல் பலவீனமாக வந்தது. என்ன மாதிரி? நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற. அந்த நேரத்திலும் அவன் சிரிக்க வைக்க முயற்சிப்பதை பார்த்து மகிழினியின் கண்ணீர் தான் அதிகமானது. அழாத மகிழ், அப்படின்னா நீங்கள் இப்படி படுத்திருக்காதீங்க. அவள் குழந்தை போல தேம்பினாள். இளமாறன் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வை மகிழினிக்கு புதிதாக இருந்தது. இதுவரை அவன் அவளை அப்படி பார்த்ததே இல்லை. ஏனோ அவளை மனதில் பதிய வைத்து கொள்ள முயற்சிப்பது போல, அவளை இனிமேல் காணவே முடியாதது போல அந்த பார்வை மகிழினியை நடுங்க வைத்தது. இளமாறா, அவள் மெதுவாக மூச்சை இழுத்தான். எனக்கு எது நடந்தாலும். இல்லமாறா, அமைதியாரு, உனக்கு எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறத முதல்ல கேளு மகிழு. முதன்முறையாக அவன் குரலில் இருந்த தீவிரம் அவளை அமைதியாக்கியது. எனக்கு எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும் மகிழு. நீங்கள் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் மாறா, அவள் உடனே பதில் சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் இளமாறனின் கண்களில் நீர் திரண்டது. அதை அவன் மறைக்க முயன்றான். ஆனால் மகிழினி கவனித்து விட்டாள். அவன் கண்ணீரை மெதுவாக துடைத்து அவளின் கண்களிலும் நீர் ஆறாக பெருகியது. மாறா, எதுவும் பேசாமல் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் உடல் தேறி வந்த அப்புறமா எல்லாமே நாம் பேசிக்கலாம் என்று குரல் அடைக்க சொல்லி கொண்டிருக்கும் போதே மருத்துவர் உள்ளே வந்தார். மேடம், கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க. மகிழினி மனமே இல்லாமல் தயக்கத்துடன் எழுந்தாள். வெளியில் செல்லும் முன் மீண்டும் இளமாறனை பார்த்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் திரும்பி சிரிக்க முயன்றால் முகந்தான் கோணியதை ஒழிய சிரிப்பே வரவில்லை. நான் வெளியில் தான் இருக்கேன். இளமாறன் இமைக்காமல் அவளையே பார்த்தான். அதுதான் மகிழினி கடைசியாக அவனை விழித்திருக்கும் நிலையில் பார்த்த தருணம். இரவு 2 மணி. மருத்துவமனை கொஞ்சம் பதற்றமானது. அப்பா, அவள் பயத்தோடு அழைத்தாள். மகாலிங்கம் கவலையோடு எழுந்தார். மகிழினின் மனதில் பெரிய போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. வாய் விட்டு கதறி அளவும் முடியாமல், கண்ணீரை அடக்கவும் முடியாமல் துடித்தபடி அமர்ந்திருந்தாள். ஐசியு கதவு திறந்தது. வெளியே வந்த மருத்துவரின் முகத்தை பார்த்த உடனே மகிழினிக்கு எதுவோ புரிவது போல. ஆனால் அந்த உண்மையை அவள் மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சாரி. ஒரே ஒரு ஒற்றை சொல் மகிழினியின் மொத்த உருவத்தையும் சிதைத்து போட்டுவிட்டது. இல்லை. அவளது உதடுகள் நடுங்கியது. இல்லை அப்பா, அவருக்கு எதுவுமே ஆகியிருக்காதுப்பா என்று தந்தையை பார்த்து உதடு கடித்து அழுதபடியே, அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று தந்தை சொல்லிவிட மாட்டாரா என்று ஆவலோடு அவர் முகத்தையே பார்த்து கொண்டு கேட்டாள். ஆனால் டாக்டர் சொன்னதோ வேறு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணினோம். அதற்கு மேல் மகிழினி எதையும் கேட்கவில்லை. அவளது காதுகள் செயலிழந்தது போல இருந்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அடுத்த நொடி அவள் மயங்கி விழுந்தாள். இளமாறனின் இறுதிச் சடங்குகள் முடிந்து அவன் வெறும் புகைப்படமாகி போனான். இளமாறனின் புகைப்படத்தை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். 2 நாட்களுக்கு முன்பு அவளோடு எதிர்காலத்தை பற்றி பேசி கொண்டிருந்தவன் இப்போது ஒரு புகைப்படமாக மாறிப்போயிருந்தான். அதை ஏற்றுக்கொள்ள அவளாலும் முடியவில்லை. அந்த நேரத்தில் இளமாறனின் தாய் அவளிடம் வந்தார். அவரது முகம் முழுவதுமே கண்ணீர் தான். மகிழினியின் தலையை வருடியபடி, என் பையனோட உலகமே நீயா தான் இருந்த தெரியுமா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வியே போதுமே இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட வைக்க அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். அங்கே இருந்த அனைவரின் கண்களும் கலங்கியது. அனைவருமே விலகிச் சென்றுவிட அவள் மட்டும் தனிமையில். அந்த இரவு தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள் மகிழினி. கைபேசியை திறந்தால் இளமாறன் அனுப்பியிருந்த கடைசி செய்தி இன்னும் அங்கேயே இருந்தது.
மகிழ், நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். செய்தியை நான் சொல்லும்போது உன் முகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க இப்போவே எனக்கு ஆசையாக இருக்குடா. அவள் அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் படித்தாள். பிறகு அவனது எண்ணெய் அழுத்தினாள். தெரிந்தேதான், அவன் எடுக்க மாட்டான் என்று தெரிந்தேதான். ஆனால் மனம் ஏற்கவில்லையே. அந்த த நம்பர் யூ ஆர் ட்ரையிங் டு கால் இஸ் சுவிட்ச் ஆஃப். அந்த குரல் முடியும் முன்பே அவள் கைபேசி அணைத்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். ஈரமாறனின் இறுதிச் சடங்கு முடிந்து 1 வாரம் கடந்திருக்கும். கட்டிலின் அருகே இருந்த மேஜையில் இன்னும் நிச்சயதார்த்த புகைப்படம் கிடந்தது. அலமாரிக்குள் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த உடைகள் பிரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. கைபேசியில் இருந்த உரையாடல்களும் அழிக்கப்படாமல் இருந்தது. ஒவ்வொரு காலையும் விழித்தவுடன் சில நொடிகள் எல்லாமே சரியாகுவது போல தோன்றும். பிறகு உண்மை நினைவுக்கு வரும். அதன் பின் நாள் முழுவதும் வெறுமை. அந்த வெறுமையோடு வாழ கற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் மகிழினி. மகிழ், கொஞ்சமாவது சாப்பிடுமா? கமலா தட்டோடு அறைக்குள் வந்தார். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த மகளை பார்த்ததும் அவருடைய மனம் கனத்தது. கடந்த 1 வாரமாக அவள் சரியாக சாப்பிடவில்லை, சரியாக தூங்கவும் இல்லை, யாரிடமும் பேசவும் இல்லை. வேண்டாமா? காலையிலையும் இதைத்தான் சொன்ன மகிழ். பசிக்கலம்மா. பசிக்கலன்னா சாப்பிடாம இருக்க முடியுமா? மகிழினி பதில் சொல்லவே இல்லை. கமலா அருகில் வந்து அமர்ந்தார். எங்களுக்கு மட்டும் கஷ்டமா இல்லைன்னு நினைக்கிறியா மகிழ்? அந்த வார்த்தையை கேட்டதும் மகிழினி மெதுவாக திரும்பி பார்த்தாள். உன் கஷ்டம் புரியுதுமா, ஆனால் நீ இப்படியே இருந்தால் நாங்கள் என்னம்மா பண்ணுறது? கமலாவின் கண்கள் கலங்கியது. நீ எங்களோட ஒரே பொண்ணு. அம்மாவின் குரலில் இருந்த வேதனை மகிழினியின் மனதை தொட்டது. ஆனால் அவளால் எதையுமே மாற்ற முடியாதே. என்ன செய்வாள்? இளமாறனை நினைக்காமல் இருக்க முடியவில்லையே. அன்று மாலை செண்பகா அவளை பார்க்க வந்தாள். கல்லூரி நாட்களிலிருந்து மகிழினியின் நெருங்கிய தோழி. வழக்கமாக வந்தவுடன் வீட்டையே கலகலப்பாக்கி விடுவாள். ஆனால் அன்று அவளாலுமே தோழியின் நிலையை கண்கொண்டு பார்க்க முடியாமல் அமைதியாக அமர்ந்து விட்டாள். வெளியே கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வரலாம், வரியாடி என்று கூப்பிட்டு பார்த்தாள். எங்கே? சும்மா கோயில் வரைக்கும் தான். எனக்கு எங்கேயும் போகணும்னு இல்லடி. 1 மணி நேரம் மட்டும் அங்கே போனால் கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்குமில்ல. வேண்டாம். செண்பா பெருமூச்சு விட்டாள். இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கலான்னு இருக்கிற மகி? மகிழினி அமைதியாக இருந்தாள். மகிழ், நான் உன்னை மறந்துட சொல்லலை. அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும். மகிழினியின் கண்கள் மெதுவாக கலங்கின. அப்போ வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த வார்த்தை அவளுக்கு பிடிக்கவில்லை. எல்லாருமே அதைத்தானடி சொல்கிறீங்க. ஏன்னா அது உண்மை மகி. மாறன் உனக்குள்ளே தானே இருக்காரு. நீ இப்படி இருந்தா அவர் மட்டும் சந்தோஷமாக இருப்பாரா? நினச்சிப்பாரு. மாறன் போனால் கூட அவரோட நினைவு உன்னை சுற்றிக்கிட்டு மட்டும்தானே இருக்கும் மகி. அவள் சொன்ன விளக்கம் கேட்டு மீண்டும் கண்களில் கண்ணீர் கொப்பளிக்க, உனக்கு புரியாது செண்பா என்றாள். புரியாது தான் செண்பா நேராகவே சொன்னாள். ஏன்னா உன் இழப்பு, உன் வலி, அதை என்னால் உணர முடியும்தான். ஆனால் வாங்கிக்க முடியாதில்ல. அந்த பதில் மகிழினியை அமைதியாக்கியது. ஆனால் நீ இப்படியே இருந்தினா உன்னையும் நாங்கள் இழந்துடுவோன்னு பயமாக இருக்குல்லடி. அந்த ஒரு வரி அவளது மனதையும் தொட்டது. சில நொடிகள் இருவருமே பேசாமல் இருந்தனர். மகாலிங்கம் அலுவலகத்துக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தார். வாசல் வரை வந்த மகிழினியை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். பல நாட்களுக்கு பிறகு அவள் அறையை விட்டு வெளியே வருகிறாள். என்னம்மா? நான் நாளையிலிருந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா. அந்த வார்த்தையை எதிர்பார்க்காத மகாலிங்கம் சில நொடிகள் அவளை பார்த்தார். உறுதியாக சொல்றியாம்மா? மகிழினி மெதுவாக தலையசைத்தாள். வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது இன்னும் அதிகமாக மாறனை நினைவுபடுத்துதுப்பா என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். வேலைக்கு போனால் மனம் கொஞ்சம் மாறலாம் இல்லையா? குறைந்தபட்சம் நேரமாவது நகருமே. சரிம்மா, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே நீ பண்ணு. மகாலிங்கத்தின் முகத்தில் சிறிய அமைதி தெரிந்தது. மகள் அந்த இழப்பிலிருந்து வெளியில் வந்தாலே போதும் என்று அவர் மனம் நினைத்தது. 2 நாட்கள் கழித்து மகிழினி மீண்டும் தனது அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். தனியார் பதிப்பக நிறுவனத்தில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தாள். அவளை பார்த்ததும் சக ஊழியர்கள் பலரும் நலம் விசாரித்தனர். அவள் மரியாதையாக பதில் சொன்னாள். ஆனால் நீண்ட உரையாடல்களை தவிர்த்தாள். தனது இருக்கையில் அமர்ந்தவுடன் கணினியை இயக்கினாள். திரையில் வேலை தொடர்பான கோப்புகள் இருந்தது. சில நிமிடங்களுக்கு அவள் கவனம் வேறு திசைக்கு சென்றது. மனம் கொஞ்சம் லேசானது. அந்த நேரத்தில் அவள் மேஜை மீது ஒரு கோப்பு வைக்கப்பட்டது.
ஏற்பட்டது. வெல்கம் பேக் என்று சிரித்தபடியே சொன்னார் மேலாளர். தேங்க்ஸ் சார், இது புது கையெழுத்து பிரதி, நீங்கள் எடிட் பண்ணணும். அவர் சென்ற பிறகு ஃபைலை திறந்து பார்த்தால் ஒரு புதிய எழுத்தாளரின் நாவல். முதல் பக்கத்திலேயே பெரிய எழுத்துகளில் தலைப்பு இருந்தது. அதை படிக்க ஆரம்பித்தவள் திடீரென்று நின்று விட்டாள். அந்த நாவலின் நாயகனின் பெயர் இளமாறன். சில நொடிகள் அவளது பார்வை உறைந்து போனது. அறை முழுவதும் அமைதியாக இருந்தாலும் அவளது மனதில் பழைய நினைவுகள் மீண்டும் உயிர் பெற்று எழ ஆரம்பிக்க கண்கள் குளமாகியது. அலுவலக மேஜையின் மீது திறந்து வைக்கப்பட்டிருந்த கையெழுத்து பிரதியை பார்த்தவுடனேயே அசைவின்றி அமர்ந்திருந்தாள் மகிழினி. இந்த நாவலின் நாயகனின் பெயர் இளமாறன். உலகத்தில் அந்த பெயர் கொண்டவர்கள் 1000 பேர் இருக்கலாம். அது ஒரு சாதாரண பெயராக இருக்கலாம். ஆனால் அவளுக்கு மட்டும்தானே தெரியும் அது அவள் வாழ்க்கையின் கனவு என்று. மெல்ல அந்த பெயரை விரலால் வருடி பார்த்தாள். அடுத்த நொடியே தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். இப்படி எவ்வளோ நாளைக்கு மகிழ் என்று மனம் கேள்வி கேட்டது. பதில்தான் இல்லை. ஏனென்றால் அவளுக்கே தெரியலையே எவ்வளவு நாளைக்கு என்று. மறக்க முடியுமா என்பது கூட தெரியவில்லை. மகிழினி அருகில் இருந்து அழைத்த குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள். அவளுடன் பணிபுரியும் ரேணுகா தான் நின்றிருந்தாள். காப்பி குடிக்க வர்றியாப்பா? வேண்டாம், காலையிலிருந்து நீ ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறப்பா. வேலை இருக்கு, வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ வா என்று வற்புறுத்தி அழைத்து சென்றாள். அலுவலக உணவகத்தில் அமர்ந்திருந்தபோது ரேணுகா எதுவும் பேசவில்லை. அதுவே மகிழினிக்கு ஆறுதலாக இருந்தது. சிலர் ஆறுதல் சொல்வதாக நினைத்து காயத்தை அதிகப்படுத்தி விடுவார்கள். ரேணுகா ஏனோ அப்படி இல்லை. சில நிமிடங்கள் கழித்து தான் பேசினாள். நான் ஒன்று கேட்கட்டுமா? மகிழினி அமைதியாக அவளை பார்த்தாள். உனக்கு இப்போ எது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? அந்த கேள்வி எதிர்பாராதது தான். எல்லாருமே மறந்துடு, சாதாரணமாக இரு, வெளியில் போ என்று சொல்கிறாங்கல்ல, அதுதானே. ஆனால் இவள் மட்டும் எது கஷ்டமாக இருக்குது என்று கேட்கிறாளே. சில நொடிகள் அமைதியாக இருந்த மகிழினி மெதுவாக பேசினாள். அவரை மறக்கணும்னு எல்லாருமே சொல்கிறது தான். ரேணுகா அவளை பார்த்து சிரித்தாள். மறக்க முடியாது இல்லையா? வலியை மறக்க முயன்று ஒரு தோல்வி அடைந்த முயற்சி. அவர் என் உயிரோட கலந்த உறவு, அவரை எப்படி நான் மறக்க முடியும்? அவளது குரல் கரகரத்தது. ஒருத்தர் வாழ்க்கையிலிருந்து போயிட்டாங்கன்னா நினைவுகளும் போயிடுமா? அவளது கண்கள் கலங்கியது. எல்லாருமே அவரை மறந்துடுன்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் அவரோட நினைவுகள் இப்போ என்கிட்ட இருக்கிற கடைசி பொக்கிஷம் இல்லை. அதை எப்படி நான் மறக்கிறது? அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவளது தொண்டை அடைத்து கொண்டது. அதையும் விட்டுட்டா நான் என்ன தான் பண்ணுவேன்? ரேணுகாவால் எதுவுமே பேச முடியவில்லை. அமைதியாக அவள் கைகளை தட்டி கொடுத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மாலை வீட்டுக்கு வந்தபோது மகாலிங்கம் ஹாலில் அமர்ந்திருந்தார். மகளை பார்த்தது முகத்தில் ஒரு சிறிய நிம்மதி. மாறனின் மறைவுக்கு பிறகு அன்றுதான் முதலாக அவள் வேலைக்கு சென்று வருகிறாள். அதுவே பெரிய விஷயமாக தோன்றியது அவருக்கு. வேலை எப்படி இருந்துச்சுமா? நல்லா இருந்துச்சுப்பா. கஷ்டமா இல்லையா? முதல் நாள்னு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும், ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால அப்படி. அந்த வார்த்தையை கேட்டதும் மகிழினி தந்தையை பார்த்தா. எது சரியாயிடும்? இல்லை மரண் திரும்பி வந்துடுவாரா? அவரோட கனவுகள் மீண்டும் உயிர் பெறுமா? அவர் இல்லாத இடம்தான் நிரம்பிடுமா? இல்லையே. அப்படி இருக்க என்னால் என்ன சரி பண்ண முடியும்? ஆனாலும் தந்தையிடம் எதையும் கேட்கவில்லை. ஏனென்றால் தந்தையும் அவளைப் போல வலியோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அறைக்குள் தனியாக அமர்ந்திருந்தாள் மகிழினி. அலமாரியை திறந்தால் உள்ளே ஒரு சிறிய பரிசு பெட்டி. நிச்சயதார்த்தம் நடந்த மறுநாள் இளமாறன் கொடுத்த பரிசு அது. அதை திறக்க கூட அவளுக்கு இதுவரை மனம் வரவே இல்லை. மெதுவாக பெட்டியை திறந்து பார்த்தாள். கைகள் நடுங்கியது. உள்ளே ஒரு டைரி. அவன் முதல் பக்கத்திலேயே இளமாறனின் கையெழுத்து. மகிழுக்கு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருட நினைவுகளையும் இதில் எழுதணும். 60 வயசு ஆன பிறகு இதை உட்காந்து படிக்கணும். அப்போ நீ என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன்னு நான் நம்புகிறேன்ல. இளமாறன். அந்த வரிகளை படித்தவுடன் மகிழினியின் பார்வை மங்கி போனது. தன்னோடு எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். அந்த டைரி அதை சொல்லியது. நெஞ்சோடு அணைத்து கொண்டவள் மெதுவாக கட்டிலில் சாய்ந்தாள். அந்த இரவில் முதல் முறையாக அவள் கதறி அளவில்லை, மௌனமாக கண்ணீர் வடித்தாள். இளமாறன் இறந்து 2 வருடங்கள் ஓடிவிட்டது. காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது முழு உண்மை இல்லை. காலம் சில காயங்களை ஆற்றும், சில வலிகளை மறக்க வைக்கும். ஆனால் சில நினைவுகளை மட்டும் மனதின் ஒரு மூலையில் அமைதியாக வைத்து விடுகிறது. மகிழினியின் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
2 வருடங்களுக்கு முன்பு அறைக்குள் முடங்கி கிடந்த பெண் இப்போது அப்படியெல்லாம் இல்லை. காலையில் அலுவலகம், மாலையில் வீடு, வார இறுதியில் பெற்றோரோடு வெளியே செல்வது, உறவினர்களின் விசேஷங்களில் கலந்து கொள்வது எல்லாமே பழையபடி திரும்பி வந்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பழையபடி திரும்பவே இல்லை, அவளது திருமண வாழ்க்கை. மகிழ், காப்பி என்று கமலா நீட்டிய குவளையை வாங்கி கொண்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் எல்லாருமே இருந்தனர். செய்தித்தாளை படித்து கொண்டிருந்த மகாலிங்கம் ஒரு கணம் மனைவியை பார்த்தார். கமலாவும் அவரை பார்த்தார். இருவருக்கிடையும் ஏதோ சொல்ல முடியாத பாஷை. எப்படி சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக பேசிக்கொண்டார்கள். அதை கவனித்த மகிழினியோ சிரித்தாள். என்னப்பா, என்னம்மா, உங்கள் 2 பேருக்கு நடுவில் மௌன பாஷை ஓடிட்டுருக்கு? இருவரும் சங்கடமாக சிரித்தனர். ஒன்றுமில்லம்மா, அம்மா முகத்தை பார்த்தாலே தெரியுதே ஏதோ சொல்லணும்னு. கமலா கணவரை பார்த்தார். நீங்கள் பேசுங்க என்றது பார்வை. உடனே மகாலிங்கம் இருமி கொண்டார். அது வந்துமா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா. அவர் வார்த்தையை மென்று விழுங்க மகிழினிக்கு சிரிப்பு கொஞ்சம் குறைந்தது. ஏனென்றால் கடந்த 1 வருடமாக அவர்கள் பேச முயன்ற விஷயம் என்னவென்று அவளுக்கு தான் தெரியுமே. அப்பா, மெதுவாக அழைத்தாள். நான் சொல்லட்டுமா? மகாலிங்கம் அமைதியாக மகளை பார்த்தார். திருமணத்தை பற்றி தானே பேச போகிறீங்க? அவர் மௌனமாக இருக்க கமலாவும் தலையை குனிந்து கொண்டார். சில நொடிகள் யாருமே பேசவில்லை. மகளின் நிலை அந்த பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலுமே எவ்வளவு காலம்தான் அவள் போக்கிலேயே விட முடியும்? அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணுமில்ல. தனக்கு பின்னாடி தன் மகளை கவனித்து கொள்ள ஒருவன் வேண்டுமே என்ற தவிப்பு அவர்கள் இருவரிடமும். அமைதியாக பேசினாள் மகிழினி. எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லைப்பா. உங்கள் 2 பேரோட தவிப்பு எனக்கும் புரியுது. அவளது குரலில் எந்த வருத்தமும் இல்லை. உங்களை நான் தப்பாக நினைக்கல. அந்த வார்த்தை மகாலிங்கத்தின் மனதை நெகிழ வைத்தது. நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்லைம்மா. வாழ்க்கை முழுக்க தனியாக இருக்க முடியாது இல்லையா? மகிழினி பதில் சொல்லவில்லை. அந்த வார்த்தையை அவள் கடந்த 2 வருடங்களாக பலமுறை கேட்டிருக்கிறாள். உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாருமே சொன்ன வார்த்தை தான். ஆனால் திருமணம் என்ற வார்த்தை வந்தாலே அவள் மனம் தானாக ஒரு படி பின்னால் நகர்ந்து விடுகிறதே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா, மெதுவாக சொன்னாள். இன்னும் எவ்வளவுதான் டைம் எடுத்துக்குவ மகிழ்? இந்த முறை கேட்டது கமலா. உனக்கு 27 வயசாச்சுடா. அம்மா, நாங்கள் காலம் முழுக்க உங்கூடையே இருக்க மாட்டோண்டா. எங்கள் காலம் இன்னும் எது வரைக்கும்னே தெரியலையே. அவள் வார்த்தையை கேட்டதும் மகிழினியின் முகம் சுருங்கியது. இப்படியெல்லாம் பேசாதம்மா, உண்மையைத்தாண்டா சொல்கிறேன். கமலாவின் கண்களும் கலங்கியது. உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒருத்தங்கிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடணும்னு நினைக்கிறோம் நாங்கள். தாயின் குரலில் இருந்த ஏக்கத்தை மகிழினியால் உணர முடிந்தது. ஆனால் சம்மதம் சொல்ல மனம்தான் வரவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. அதனால் அமைதியாகவே எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள். வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த மகிழினிக்கு மனமெல்லாம் யோசனை. சூரியன் மறையத் தொடங்கியிருந்தான். கீழே தெருவில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தது. அவர்களின் சிரிப்பு சத்தம் மேலே வரை கேட்டது. அதை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தாயின் வார்த்தைகள் தான் நினைவுக்கு வந்தது. அது அவளை அமைதியாகவே இருக்க விடவில்லை. தன் வாழ்க்கையை பற்றி அவள் யோசிக்காதது இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் யோசிக்கும்போது முடிவு எடுக்காமலேயே விலகி விடுவாள். அன்று இரவு மகிழினிக்கு தூக்கமே வரவில்லை. அறையின் விளக்கு அணைக்கப்பட்டு படுத்திருந்தாலும் மனம் மட்டும் விழித்து கொண்டு புரண்டு புரண்டு படுத்தவள் பொறுக்க முடியாமல் இறுதியில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்து கீழே இறங்கி வர ஹாலில் மட்டும் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருக்க மகாலிங்கமும் கமலாவும் பேசி கொண்டிருந்தனர். அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாமல் திரும்பிச் செல்ல நினைத்தவளின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டது. அவளின் பேச்சு அடிப்பட, எனக்கு பயமாக இருக்கு கமலா என்று மகாலிங்கம் சொன்ன குரல் அவளது காதில் விழுந்தது. தன் தந்தையின் குரல் அந்தளவுக்கு பலவீனமாக இருக்குமா? இதுவரை அவள் அப்படி கேட்டதே இல்லையே. எதுக்கு இப்போ கவலைப்படுறீங்க? கமலா கேட்டாள். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு என்ன பண்ணுவா சொல்லு? மகிழினியின் இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்தது. அவள் சுவரில் சாய்ந்து நின்றாள். இப்படியெல்லாம் பேசாதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன் கமலா. மகாலிங்கத்தின் குரல் மெதுவாக உடைந்து போனது. நாளைக்கு நாம் இல்லைன்னா அவளுக்கு யார் இருக்காங்க சொல்லு? கமலாவாலும் எதுவும் பேச முடியவில்லை. அவரின் முதுகை தடவிக்கொண்டே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார். 2 வருஷமாக அவள் மனசு மாறட்டும்னு காத்துட்டு இருந்தது தான் மிச்சம். எனக்கும் தெரியும், ஆனால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு காத்துட்ருக்க முடியும்? மகாலிங்கம் பெருமூச்சு விட்டார்.
அவள் வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்கணும்ல கமலா, அதுதான் என்னோட கடைசி ஆசை. அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழினியின் கண்களும் கலங்கிவிட்டது. தன்னை பற்றி அவர்கள் எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது அவள் அறிந்த விஷயந்தான். ஆனால் அவர்களுடைய பயம் இவ்வளவு ஆழமாக இருக்கும் என்று அவள் ஒரு நாளும் அதை பெரிதாக நினைத்து பார்க்கவில்லை. அன்று இரவு முழுவதும் அவளுக்கும் தூக்கம் வரவே இல்லை. படுக்கையில் படுத்தபடி விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தாள். தந்தையின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனதில் ஒலித்து கொண்டே இருந்தது. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு நிலைமை என்ன? அந்த கேள்விக்கு பதில் அவளிடமும் இல்லை. இதுவரை தன் வலியை மட்டுமே பார்த்திருந்தவள் முதல் முறையாக தன் பெற்றோரின் வலியை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த சில நாட்கள் அமைதியாக கடந்தது. ஆனால் மகிழினியின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. தாய் தந்தை பேச்சுகளே அவள் செவியில் விடாமல் ரீங்கரித்து கொண்டிருந்தது. அன்று மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தவள் வாசலிலேயே நின்று விட்டாள். வீட்டுக்குள் இருந்து சிரிப்பு சத்தம் வந்து கேட்டு ஆச்சரியப்பட்டாள். உள்ளே சென்றபோது உறவினர்கள் சிலர் அமர்ந்திருந்தனர். கமலாவும் சிரித்தபடிதான் பேசி கொண்டிருந்தார். அவரை பார்த்த மகிழினிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கடந்த சில வருடங்களில் தாயின் முகத்தில் சிரிப்பு குறைந்து போயிருந்தது. இப்போது அந்த சிரிப்பு மீண்டதை பார்க்கும்போது மனதிற்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்வு. என்னோட வாழ்க்கையை நினச்சி இவங்க எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்று நினைத்தாள். உணவு முடிந்த அனைவரும் தூங்கிய பிறகு அவள் மட்டும் விழித்திருந்தாள். இன்னும் எத்தனை நாளைக்கு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டால் பதில்தான் கிடைக்கவில்லை. வெளியில் பார்க்கும் பொழுது மகிழினி சாதாரணமாக தெரிந்தாலும் அவள் மனதிற்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்தது. அது யாருக்குமே தெரியவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை. கமலாவால் அன்று ஏனோ எழுந்து கொள்ளவே முடியவில்லை. தடுமாறி முடியாமல் தான் எழுந்து வெளியில் வந்தார். சமையல் அறைக்குள் போனவர் என்ன செய்ய அசதியாக இருந்தாலும் சமைக்க வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டே வேலை செய்து கொண்டு இருந்தார். சமையல் அறைக்குள் வந்த மகிழினி தாயின் முகத்தை பார்த்ததும் பதறி போனாள். என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையா? லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்குதா? ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டிங்களா? போட்டம்மா என்று சொன்னாலும் கமலாவின் முகம் வெளிரி போயிருந்தது. வேலை செய்து கொண்டே இருந்தவர் திடீரென்று தடுமாறினார். அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவரை பார்த்து அம்மா என்று மகிழினி பதறி போய் ஓடி வந்தாள். உள்ளே இருந்த மகாலிங்கத்துக்கும் குரல் கேட்டு ஓடி வந்தார். என்னாச்சு கமலா? ஒன்றுமில்லை, கொஞ்சம் தலை சுத்துது என்று சொல்ல முயன்றவர் கண்களை மூடிக்கொண்டார். அதற்கு மேல் மகிழினியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அப்பா காரை எடுங்க, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் என்று சொல்ல மகாலிங்கமும் அவசரமாக ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு காரை எடுக்க ஓடினார். மருத்துவமனையில் மருத்துவர் பரிசோதித்து முடித்துவிட்டு வெளியில் வந்தார். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை என்று சொன்னதும் தான் மகிழினிக்கு மூச்சு சீரானது. ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும். மருத்துவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. ஆனால் அந்த சில மணி நேரங்களில் அவள் அனுபவித்த பயம், வேதனை, அந்த வார்த்தைகளில் அதை சொல்ல முடியாது. அறைக்குள் படுத்திருந்த தாயை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அப்போது கமலா மெதுவாக அவளது கையை பிடித்தார். எனக்கு ஒன்றும் இல்லடா, பயப்படாத. அம்மாவின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் மகிழினியின் கண்கள் கலங்கிவிட்டது. பேச முடியாமல் கேவி கேவி அழுதா. நான் எங்கேயும் போயிட மாட்டேன்டா. அப்படி சொல்லாதம்மா. உதட்டை கடித்து கொண்டு விம்மினாள். தன் தாய்க்கு ஏதாவது ஆகிடுமோ என்று சற்று முன்பு அவள் பயந்த பயம் இருக்கே, அது அவளுக்கு தான் தெரியும். அந்த பயம் இன்னும் கூட விலகவே இல்லை. கமலா மகளை பார்த்து கொண்டிருந்தார். அந்த கணத்தில் மகிழினி ஒரு குழந்தையைப் போல தெரிந்தாள். நான் ஒன்று கேட்டால் கோபப்படுவியா? மகிழினி தலையசைத்தாள். கமலா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். உன்னை கட்டாயப்படுத்தணும்னு எனக்கு ஆசை இல்லை. மகிழினி அமைதியாக தாயின் முகத்தை பார்த்தாள். உன் மனசில் என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த வார்த்தையை கேட்டதும் அவளது தொண்டை அடைத்து கொண்டது. ஆனால் கமலாவின் குரல் நடுங்கியது. உன்னை தனியாக விட்டுட்டு போயிடுவோமோன்னு பயமாக இருக்குதுடா எனக்கு. மகிழினியின் கண்கள் உடனே கலங்கியது. அம்மா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணை நிற்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம்? அம்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. ஒரு அம்மாவாக எனக்கு பயம் இருக்கக்கூடாதா என்று கேட்டார். அந்த கேள்விக்கு மகிழினியால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த பயத்தை அவள் தானும் இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாளே. நல்லபடியாக அம்மாவை ஹாஸ்பிட்டலிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். மகிழினிக்கு அதன் பிறகுதான் நிம்மதியான மூச்சே வந்தது. வீட்டிற்கு திரும்பிய பிறகும் மகிழினி அம்மா கமலாவின் வார்த்தைகள் அவளை
சுற்றி கொண்டே இருந்தது. இரவு உணவு முடிந்து அறைக்குள் வந்தவள் விளக்கை அணைக்காமல் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அதுவரை தனது வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருந்தவள்தான் அவள். ஆனால் இப்போது தொண்டைக்குழிக்குள் முள் ஒன்று சிக்கி கொண்ட உணர்வில் தவித்து கொண்டிருந்தாள். அம்மா சொன்னது தப்பு ஒன்றுமில்லையே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். உடனே பதில் சொல்லவில்லை மனமும். அப்பா அம்மாவுக்காக நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணுமோ? அந்த கட்டாயத்திற்கு நான் வந்து விட்டேனா? அந்த கேள்வியும் எழுந்தது. மீண்டும் அமைதிதான். அந்த இரவு நீண்ட நேரம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். சீக்கிரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் என்ன முடிவு எடுப்பது அதுதான் தெரியவில்லை. ஒருபுறம் தனது முடிந்து போன வாழ்க்கை, மறுபுறம் தன்னை மட்டுமே வாழ்க்கையாக நினைத்து கொண்டிருக்கும் பெற்றோர். இரண்டிற்கும் நடுவே நின்று கொண்டிருந்தாள் அவள். அடுத்த நாள் காலை மகாலிங்கம் வழக்கம் போல செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். கமலா சமையலறையில் இருந்தார். மகிழினி காப்பி கோப்பையோடு வந்து தந்தையின் அருகில் அமர்ந்தாள். மகாலிங்கம் செய்தித்தாளிலிருந்து பார்வையை உயர்த்தி, என்னம்மா இன்னைக்கு லேட்டாக கிளம்பணுமா? இல்லப்பா. அவர் மீண்டும் செய்தித்தாளை பார்க்க ஆரம்பித்துவிட மகிழினி பேசாமல் தந்தையின் எதிரில் அமர்ந்திருந்தாள். அதை கவனித்தவர் மெதுவாக கேட்டார், என்னம்மா ஏதாவது பேசணுமா? மகிழினியின் விரல்கள் காப்பி கோப்பையை இறுக பற்றியது. பல நாட்களாக மனதிற்குள் சுற்றி கொண்டிருந்த வார்த்தைகள் உதடுகளுக்குள் வர மறுத்தது. அவள் பேசுவதற்குள் கமலாவும் சமையலறையிலிருந்து வெளியில் வந்துவிட்டார். என்ன இருவரும் இவ்வளவு சீரியஸாக இருக்கீங்க என்று கேட்டபடியே அருகில் வந்து அமர்ந்தார். மகிழினி தாயின் முகத்தை பார்த்தாள். நேற்று மருத்துவமனையில் படுத்திருந்த முகம் நினைவுக்கு வந்தது. ஒரு கணம் கண்களை மூடி திறந்தவள் மெதுவாக பேசினாள். அப்பா சொல்லுமா. மகாலிங்கத்தின் குரலில் இயல்பான அன்பு. நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்ப்பா. அவள் திக்கி திணறி சம்மதம் சொல்லிவிட்டாள். தாய் தந்தை இருவருக்குமே அவள் பேச்சு சற்று நேரம் புரியவில்லைதான். இருவரும் சரியாக கேட்டோமா என்று சந்தேகத்தோடு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மகளையும் பார்த்து கொண்டார்கள். மகிழ். கமலாவின் கண்கள் உடனே கலங்கியது. நிஜமாவாடா சொல்ற? மகிழினி மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு இப்போவும் இந்த முடிவு எடுக்க முடியல தான். ஆனால் உங்களை பார்க்க பயமாகவும் இருக்குமா? என்னுடைய கவலையே உங்களை நாளுக்கு நாள் அரித்து கொண்டே இருக்குதில்ல? அவளது குரல் நடுங்கியது. அதுதான் எனக்கு இப்போ பெரும் சுமையாக இருக்குது. உங்கள் 2 பேரோட கவலையையும் இனிமேல் என்னால் பார்த்து தாங்கிட்டு இருக்க முடியாதும்மா. அந்த வார்த்தையை கேட்டதும் கமலாவின் கண்களில் கண்ணீர். அம்மா வேணாம்மா, நீ அழவே கூடாது. இனிமே நான் அழலம்மா. கமலா கண்ணீரை துடைத்து கொண்டார். ஆனால் இப்போது கமலாவின் கண்களில் வந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். மகள் திருமணத்துக்கு சம்மதித்து விட்டாள் என்ற மகிழ்ச்சியில் வந்த கண்ணீர். 2 வருடங்களாக மனதில் சுமந்து கொண்டிருந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது போல இருந்தது. மகாலிங்கம் மட்டும் இன்னும் பேசவே இல்லை. அவரால் பேசவும் முடியவில்லை. தன் மகள் இந்த முடிவை எடுக்க எவ்வளவு போராடி இருப்பாள் என்று அவருக்கும் தெரியும் தானே. சில நொடிகள் கழித்து எழுந்து மகிழினியின் அருகில் வந்தார். அவளது தலையை வருடினார். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன்டா. ஆனாலும் எங்களுக்கு உன் எதிர்காலத்தை பற்றின கவலை பயம் இல்லாமல் போயிடுமா சொல்லு என்று ஆதங்கத்தோடு கேட்டார். மகிழினியும் கண்ணீரை துடைத்து கொண்டு, இனிமே நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா என்று சொல்லி சிரிக்க முயன்றாள். நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள் பார்க்குற வரன் உனக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிடலாம். உன்னை நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோண்டா. மகிழினியின் கண்கள் கலங்கிவிட்டது. சரி என்று மௌனமாக தலையசைத்தாள். அன்று அலுவலகத்தில் இருந்தபோது மகிழினியின் மனம் அமைதியாகவே இல்லைதான். ஆனாலும் காலையில் சொன்ன முடிவு சரியா தவறா என்று அவள் யோசிக்கவே இல்லை. தன் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அது அவளுக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்றும் இல்லைதான். ஒரு கடமை உணர்வு மட்டுமே அதில் இருந்தது. அதில் அவளுக்கு மகிழ்ச்சி என்று ஒன்றும் இல்லை. ஒரு கடமை உணர்வு மட்டும்தான் இருந்தது. நீண்ட பயணத்துக்கு பிறகு ஒரு புதிய பாதையின் தொடக்கத்தில் வந்து நிற்கிறாள் அவள். அன்று மாலை மகாலிங்கம் வீட்டுக்கு வந்தபோது அவரது முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவு, நிம்மதி பிறந்திருந்தது. கமலாவும் அதை கவனித்தாள். என்னங்க? என்ன கமலா? நாளைக்கு தரகர் முருகனை வர சொல்லியிருக்கேங்க. ஓ சரி. ஏதாவது வரன் இருக்குன்னு சொன்னாரா? ஆமாங்க, கைவசம் 2-3 ஜாதகம் இருக்குதாம்மா, கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி கமலா, கொண்டுட்டு வரட்டும். நாம் பார்த்து முடிவு பண்ணலாம். நீ ஒன்று தெளிவாக மனசில் வச்சுக்கணும். பையனை நம்ம மகளுக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்ம மேலே அதை பற்றி பேச முடியும். இதில் அவள் நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம் கமலா.
அவள் இழந்த வாழ்க்கையை முற்றிலுமாக மறந்து புது வாழ்க்கைக்கு தயாராகிற மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நம்ம கடமை மட்டும் இல்லை, நம்மளுக்காக நம்ம மகள் அவள் மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா இல்லையா, அதுக்கு நாம் காற்ற நன்றி கடனாகவும் அது இருக்கணும் என்று சொன்ன கணவனை பெருமையோடு பார்த்தாள் கமலா. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 சரிதாங்க. என் மனசுலையும் அந்த எண்ணம் தான் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் முருகன் எப்படிப்பட்ட வரனை நம்ம பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்குறாருன்னு என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றார், தனக்கும் தன் கணவனுக்கும் காப்பி போடுவதற்காக. மறுநாள் மாலை மகாலிங்கம் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்து விட்டார். அவர் வந்த சிறிது நேரத்திலேயே தரகர் முருகனும் வந்து விட்டார். வாங்க முருகன் என்று வரவேற்றார் மகாலிங்கம். எப்படி இருக்கீங்க சார் என்று கேட்டுக்கொண்டே நின்றார் முருகர். நல்லா இருக்கேன், நீங்கள் உட்காருங்க. கமலாவும் உள்ளே இருந்து வந்து வணக்கம் சொல்லிவிட்டு காப்பி எடுத்து வர சென்றாள். முருகன் கையில் இருந்த ஃபைலை திறந்து சில ஜாதகங்களை மேஜையின் மீது வைத்தார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல குடும்பம், நல்ல குணம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன்களோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். மகாலிங்கம் அமைதியாக தலையசைத்தார். முதல்ல இதை பாருங்க என்று முதல் ஜாதகத்தை நீட்டினார். மகாலிங்கம் அதை வாங்கி பார்த்தார். வயது, வேலை, குடும்ப விவரம் எல்லாமே படித்தார். பையன் என்ன வேலை பார்க்குறான்? சிங்கப்பூரில் வேலை. மகாலிங்கம் உடனே ஜாதகத்தை மூடி வைத்து விட்டார். என்ன சார், வெளிநாட்டில் இருக்கிற வரனெல்லாம் வேண்டாம் முருகன். ஏன் சார், நல்ல சம்பளம்தான். சம்பளம் மட்டும் வாழ்க்கை இல்லையே, அமைதியாக சொன்னார். என் மக இத்தனை நாள் எங்களை விட்டு எங்கேயுமே இருந்ததில்லை. கல்யாணம் ஆன உடனே வெளிநாட்டுக்கு அனுப்ப எனக்குமே மனசு வரலை. முருகன் புரிந்தவனாக தலையசைத்தார். சரி சார், அடுத்த ஜாதகத்தை எடுத்தார். அதையும் சில நிமிடங்கள் பார்த்த மகாலிங்கம் மீண்டும் வைத்து விட்டார். இது ஏன் சார், கூட்டு குடும்பம் பிடிக்காதுன்னு போட்டிருக்குதே. ஆமாம், என் மகள் குடும்பத்தோட வாழ்ந்தே பழகினவ என்று சொன்னவர் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். அவளுக்கு அன்பு கொடுக்கிற குடும்பம் வேணும் முருகன். அந்த வார்த்தைகளை கேட்டு கமலா கணவரை ஒரு கணம் பார்த்தாள். அவரது மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் மட்டுமல்ல, இருவருமே உணர்ந்து தான் இருந்தார்கள். சரி சார் என்று சொல்லி 3வது ஜாதகத்தை எடுத்து தந்தார் முருகன். இது ஒரு நல்ல இடம். மகாலிங்கம் அதை வாங்கி பார்த்தார். பெயர் கார்மேகன், வயது 32, சொந்த தொழில் கோவை. அதற்கு மேலே விவரங்களை படித்து கொண்டிருந்தார். அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. உடன்பிறப்புகள் ஒரு தங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. பையன் குணம் எப்படி என்று கேட்டார் மகாலிங்கம். அந்த கேள்வியை கேட்டதுமே முருகன் சிரித்தார். நான் தரகர், எல்லா பையன்களை பற்றியும் நல்ல வார்த்தை தான் சொல்லுவேன். அதை கேட்டு மகாலிங்கமும் சிரித்தார். ஆனால் இவனை பற்றி நான் கொஞ்சம் தைரியமாகவே சொல்லலாம். ஏன்னா எங்கள் சொந்தக்கார பையன் மாதிரி இவன் என்று நாற்காலியில் கொஞ்சம் முன்னே வந்தவர், அப்பா உடம்பு சரியில்லாத நேரத்தில் முழு குடும்ப பொறுப்பையும் இவன் தான் பார்த்துக்கிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். கமலாவும் கவனமாக கேட்டுக்கொண்டாள். சொந்த தொழில் ஆரம்பித்து இப்போ நல்லா நடத்திட்டுருக்கான். கோபக்காரனா? அப்படியெல்லாம் இல்லை. கெட்ட பழக்கம் ஏதாவது? சத்தியமாக இல்லை சார். முருகன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் மகாலிங்கம். ஆனால் உடனே எந்த பதிலையும் சொல்லவில்லை, எந்த முடிவுக்கும் வரவில்லை. ஜாதகத்தை மூடி மேஜையின் மீது வைத்து விட்டார். ஏன் சார், நிதானமாக பார்த்துக்கலாம் முருகன். அதுவும் சரிதான், என் மகளோட வாழ்க்கை விஷயம் இது. இதை நான் ஏனாதானு முடிவெடுக்க முடியாது. அவரது குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு உறுதி இருந்தது. இந்த தடவை எந்த அவசரமும் வேணாம். அந்த வார்த்தையை கேட்டதும் முருகன் மௌனமாக தலையசைத்து கொண்டார். முருகன் கிளம்பி சென்ற பிறகு ஹாலில் அமைதி நிலவியது. கமலா மேஜையின் மீது இருந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். என்னங்க, இந்த இடம் நல்லா தான் இருக்கும் போல தெரியுதே. மகாலிங்கம் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், நமக்கு நல்லா தெரியறது முக்கியம் இல்லை கமலா என்றார். அப்போ நம்ம மகளுக்கு வாழ்க்கை முழுக்க துணையாக இருக்க போகிறவன் நல்லவனாக இருக்கணும் இல்லையா, அதுதானே முக்கியம். அவர் பார்வை ஜாதகத்தின் மீதே நிலைத்திருந்தது. நம்ம விசாரிக்கலாம், அவசரப்பட வேண்டாம். கமலா அமைதியாக தலையசைத்தார். அவருக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. கார்மேகனின் ஜாதகம் வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து மகாலிங்கத்தின் மனம் அமைதியாகவே இல்லை. ஒரு தந்தையாக மகளின் வாழ்க்கையை பற்றி யோசிப்பு இயல்புதானே. ஆனால் இந்த முறை அவர் எடுத்துக்கொண்டிருந்த கவனமே வேறு. ஒரு தவறான முடிவு மகளினியின் வாழ்க்கையை மீண்டும் காயப்படுத்திவிடக்கூடாதே, அதுதான் அவரது பயம். அடுத்து வந்த சில நாட்களும் கார்மேகனை பற்றிய விசாரணையிலேயே கழிந்தது. முருகன் சொன்னதை கேட்டு மட்டும் முடிவு செய்ய மகாலிங்கம் தயாராக இல்லை. தனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமும் விசாரித்தார். அவன் நடத்தும் நிறுவனத்தை பற்றியும் விசாரித்தார். அவன் குடும்பத்தை பற்றி கேட்டறிந்தார். கேட்ட இடமெல்லாம் ஒரே பதில்தான் வந்தது. பையன் நல்லவன் சார், பொறுப்பானவன், அதிகம் பேச மாட்டான்,
குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவன், கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தைகள் மகாலிங்கத்தின் மனதில் ஒரு நிம்மதியை கொடுத்தது. அன்று இரவு மகாலிங்கமும் கமலாவும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். என்னங்க, அந்த பையன் எப்படி என்று தன் கணவனை பார்த்து கேட்டாள் கமலா. நான் விசாரித்து பார்த்த வரைக்குமே பையன் நல்லவனாக தான் தெரிகிறான் கமலா. கமலாவுக்குள்ளும் ஒரு நிம்மதி. அப்போது மேலே பேசலாமாங்க? மகாலிங்கம் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் யோசித்தவர், முதல்ல மகிழ்கிட்ட சொல்லணுமா? அவள் என்ன சொல்லுவாளோ? அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இத்தோட இதை நிறுத்திடலாம். அவரின் அந்த வார்த்தையில் உறுதி இருந்தது. மறுநாள் உணவு முடிந்து மூவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். மகிழினி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் பெற்றோரின் அமைதி அவளுக்கு ஏதோ சொல்லப் போகிறது என்பதை உணர்த்தியது. மகிழ் என்று அழைத்தார் மகாலிங்கம். சொல்லுங்கப்பா. அவர் மேஜையின் மீது இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து கொடுத்தார். ஒரு வரன் வந்திருக்குதுமா. மகிழினியின் விரல்கள் மெதுவாக இறுகின. இந்த நாள் வரும் என்று தெரிந்திருந்தாலுமே அது வந்தவுடன் அவளின் மனநிலையோ வேறாக இருந்தது. வேண்டாம்ப்பா, நான் எந்த ஃபோட்டோவையும் பார்க்க விரும்பலை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை என்று மகிழினி சொல்ல ஆரம்பித்ததுமே கமலாவுக்கும் மகாலிங்கத்துக்கும் முகம் இருண்டு போனது. அவள் சொல்லி முடிக்கும் முன்னே கமலா பதறி போய்விட்டார். மகிழ், என்னம்மா சொல்கிற என்று கேட்டுவிட, இருமா பதறாத, நான் முழுசாக சொல்லி முடிச்சிட்றேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. ஆனால் உங்களுக்காக தானே நான் கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதித்தேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு யாரை எந்த பையனை பிடிக்குதோ அவரை எனக்கு கட்டி வைங்க. இதில் என் விருப்பத்துக்கு இங்கே இடமே இல்லை. உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீங்களே பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுங்கம்மா என்று மகள் தெளிவாக சொல்லிவிட மகாலிங்கத்துக்கும் கமலாவுக்கும் நிம்மதி பெருமூச்சு பிறந்தது. இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையில் நிம்மதி இருந்தது, ஆனால் வலியும் இருந்தது. மகள் தங்களுக்காக தன் மனதின் துக்கத்தை எல்லாமே மறந்து கல்யாணத்துக்கு சம்மதித்திருக்கிறாள். மாப்பிள்ளையை கூட பார்க்க மனமின்றி தாய் தந்தை முடிவு பண்ணினாலே போதும் என்று சொல்கிறாளே என்று வருத்தமாகவும் இருந்தது. இப்படி விட்டேற்றியாக இருந்தால் மகளின் எதிர்கால வாழ்க்கை எந்திரமயமாக ஆகிவிடாதா என்ற பயமும் கலந்திருந்தது அவர்களுக்குள். மகிழினி சொன்ன பிறகு வீட்டில் இருந்த சூழ்நிலையே கொஞ்சம் மாறியிருந்தது. 2 வருடங்களாக ஒரு விஷயத்தை பற்றி பேசவே தயங்கிய மகாலிங்கமும் கமலாவும் இப்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தனர். ஆனால் அந்த நிம்மதிக்குள் ஒரு பயமும் இருந்தது. மகள் தங்களுக்காக சம்மதித்திருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைத்து கொடுக்க வேண்டியது இனி தங்களுடைய பொறுப்பு. 1 வாரம் கழித்து கார்மேகனின் குடும்பம் பெண் பார்க்க வருவதாக முடிவானது. அன்று காலை முதலே கமலாவுக்குள் ஒருவித பதற்றம். என்னங்க, இந்த பூவை எங்கே வைக்கலாமா? உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணேன் கமலா. நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கமலா சின்னுங்க. மகாலிங்கம் சிரித்தார். அவருக்கும் உள்ளுக்குள் பதற்றம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. மகிழினி மட்டும் வழக்கம் போலவே இருந்தாள். கமலா எடுத்து கொடுத்த சேலையை அணிந்தாள், நகைகளை அணிந்தாள். தாயின் மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக முகத்தில் சிறிய புன்னகையையும் ஒட்ட வைத்து கொண்டாள். ஆனால் இதெல்லாம் அவளுக்காக இல்லை. அவளுடைய மனம் இன்னும் இந்த நிகழ்வில் முழுமையாக கலந்து கொள்ளவில்லை. அதை மகாலிங்கமும் புரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் அவளை எதற்காகவும் வற்புறுத்தவில்லை. மாலை கார்மேகனின் குடும்பத்தார் வந்தார்கள். கார்மேகனின் தந்தை ராமமூர்த்தி, தாய் லட்சுமி, சில நெருங்கிய உறவினர்கள். அவர்களோடு கார்மேகனும் வந்திருந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் வழக்கமான அறிமுகங்கள், நலம் விசாரிப்புகள் நடந்தன. கமலா காப்பி கொண்டு வந்து கொடுத்தார். மகாலிங்கம் அமைதியாக அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில்தான் மகிழினி உள்ளே வந்தாள். அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் ஒரு நொடி அவள் பக்கம் திரும்பியது. மகிழினி மரியாதையாக வணக்கம் சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்தாள். அவள் தலை குனிந்து உட்கார்ந்திருக்கவில்லை. அதே நேரம் யாரையும் ஆர்வமாக பார்த்தும் இருக்கவில்லை. இயல்பாக இருந்தாள். கார்மேகன் ஒரு முறை ஆழமாக மகிழினியை பார்த்தான். பிறகு மீண்டும் பெரியவர்களின் பேச்சில் கவனத்தை திருப்பிக் கொண்டான். அவனும் எந்தவிதமான ஆர்வத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அதை கவனித்த மகாலிங்கத்தின் மனதில் ஒரு சிறிய நிம்மதி. ஏனென்றால் மகிழினியின் கடந்த காலத்தை முருகன் ஏற்கனவே கார்மேகன் வீட்டில் சொல்லியிருந்தான். அதை தெரிந்தேதான் அவர்களும் வந்திருந்தார்கள். அதுவே மகாலிங்கத்துக்கு முக்கியமாக இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து லட்சுமி மெதுவாக சொன்னார், பையனும் பொண்ணும் கொஞ்சம் பேசிக்கிட்டோமில்ல. அந்த வார்த்தை வந்ததும் கமலா மகளை பார்த்தார். மகிழினியின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மகாலிங்கம் மட்டும் அவளை கவனமாக பார்த்தார். மகிழ் என்று அழைத்தார். அப்பா அப்பா அம்மா, உனக்கு தோணும்னா போய் பேசிட்டு வாம்மா என்று தந்தை சொல்ல, அவர் வார்த்தையை கேட்டதும் லட்சுமியின் முகத்தில் கூட மரியாதை கலந்த புன்னகை தோன்றியது.
தன் மகளின் விருப்பத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் தந்தையை அவர் மனதிற்குள் பாராட்டினார். மகிழினி சில நொடிகள் அமைதியாக இருந்தால் பிறகு மெதுவாக எழுந்தாள். சரிப்பா என்று சொன்னாள். வீட்டின் பின்புற தோட்டத்தில் 2 நாற்காலிகள் போடப்பட்டது. மகிழினியும் கார்மேகனும் அங்கு வந்து அமர்ந்தார்கள். சில நொடிகள் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதி சங்கடமாகவே இருந்தது. ஆனால் பேச வேண்டிய வார்த்தைகள் இருவருக்குமே கிடைக்கவில்லை போல. இறுதியில் கார்மேகன் தான் ஆரம்பித்தான். இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு முழு விருப்பமா? அந்த கேள்வி மகிழினியை ஒரு கணம் நிமிர்ந்து பார்க்க வைத்தது. மெதுவாக, யாரும் கேட்காத கேள்வி. பொதுவாகவே அவன் கேட்ட கேள்விக்கான பதில். அவன் கேட்ட அந்த நிமிடத்தில் அவளுக்குள் தோன்றிய உணர்வு, எனக்கு இதில் சம்மதமில்லை என்று கத்த வேண்டும் போல. அந்த உணர்வு தான் அவளை பயப்படுத்தியது. அவள் சில நொடிகள் பேசாமல் யோசித்தாள். பிறகுதான் சொன்னான், என் அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்கு தான் சம்மதிச்சிருக்கேன் என்று. அவளின் அந்த பதிலை கேட்டு ஒரு புரிதலோடு கார்மேகன் அமைதியாக தலையசைத்து கொண்டான். அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்று மட்டுமே சொன்னான். மகிழினி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க இருவருமே மீண்டும் எழுந்து வீட்டுக்குள் வந்து விட்டார்கள். அந்த சந்திப்பில் பெரிய விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் யாருமே இந்த உறவுக்குள் அவசரமாக ஓடி வந்து விழவும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணங்களோடு அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள். கார்மேகன் குடும்பம் பெண் பார்த்துவிட்டு சென்ற பிறகு வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. பொதுவாக இது போன்ற சமயங்களில் உறவினர்கள், தொலைபேசி அழைப்புகள், கருத்துக்கள் என்று வீடு பரபரப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் மகாலிங்கம் யாரிடமும் எதையுமே பேசவில்லை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க விரும்பவில்லை. மகிழினியின் வாழ்க்கை என்பதால் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவே எடுத்து வைக்க நினைத்தார். அன்று இரவு உணவு முடிந்த பிறகு மகிழினி தன் அறைக்குள் சென்று விட்டாள். கமலா பாத்திரங்களை ஒழுங்கு செய்துவிட்டு வந்து மகாலிங்கம் அருகில் அமர்ந்தாள். என்னங்க, பையன் வீட்டிலேருந்து ஏதாவது சொன்னாங்களாங்க? இன்னும் இல்லை. உங்களுக்கு என்னங்க தோணுது? மகாலிங்கம் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பையன் நல்லவனாக தான் தெரிஞ்சான். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. கமலாவின் முகத்தில் சிறிய நம்பிக்கை. மகிழினி பேசினது கூட எந்த ஆடம்பரமும் இல்லைல்ல மகிழ்கிட்ட? மகாலிங்கம் மெதுவாக தலையசைத்தார். அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சில நொடிகள் அமைதி. பிறகு கமலா மெதுவாக கேட்டார், நம்ம மகிழ் என்ன நினைக்கிறான்னா? அந்த கேள்விக்கு மகாலிங்கத்தால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கும் அதே கவலை தானே. அதே நேரத்தில் தன் அறையில் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த மகிழினி அன்று நடந்த சந்திப்பை பற்றி அலசி கொண்டிருந்தாள். கார்மேகனை பற்றியும் அவள் யோசிக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு முழு சம்மதமா? அவன் கேட்ட அந்த நிமிடத்தில் அவளுக்கு தோன்றிய உணர்வு, எனக்கு இதில் சம்மதமில்லைன்னு கத்த வேண்டும் போலதான். அந்த உணர்வு அவளை பயப்படுத்தியது தான். அதை இப்போது எண்ணி பார்த்து வருந்தினாள். இந்த வாழ்க்கையில் அவளால் ஒட்ட முடியுமா என்ற கேள்வி பெரிதாக அவள் முன் தொக்கி நின்றது. மறுநாள் மாலை மகாலிங்கத்தின் கைபேசி ஒலித்தது. முருகன் தான் அழைத்திருந்தார். சொல்லு முருகன். சார், பையன் வீட்டிலேருந்து பதில் வந்திருக்குது. மகாலிங்கத்தின் முகம் தீவிரமானது. கமலாவும் அருகில் வந்து நின்று கொண்டார். என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு இதில் முழு சம்மதம்தான் சார். கமலாவின் முகத்தில் உடனே ஒரு நிம்மதி தோன்றியது. மகாலிங்கம் மட்டும் அமைதியாக இருந்தார். சரி முருகன், அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் சார். நான் வீட்டில் பேசிட்டு அப்புறமா சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார். கமலாவோ ஆவலோடு பார்த்தார். என்னங்க, அவங்களுக்கு தான் சம்மதம் இல்லை? கமலாவின் கண்களில் சந்தோஷம். ஆனால் மகாலிங்கம் உடனே சந்தோஷப்படவில்லை. அவரது பார்வை மகிழினியின் அறை பக்கம் சென்றது. முதல்ல அவகிட்ட சொல்லலாம் என்றார். அன்று இரவு மகிழினி ஹாலில் அமர்ந்து ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்க மகாலிங்கம் அவள் அருகில் வந்து அமர்ந்தார். மகிழ், சொல்லுங்கப்பா. கார்மேகன் வீட்டிலேருந்து சம்மதம் சொல்லிட்டாங்கம்மா. புத்தகத்தின் மீது இருந்த அவளது பார்வை அப்படியே அந்த பக்கங்களில் நிலைத்து நின்றது. அந்த செய்தியை அது வரும் நாளை அவள் எதிர்பார்த்து இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் அதை இன்று கேட்டபோது மனதில் அதிர்வு தோன்றியதும் உண்மைதான். சரி என்று மட்டும் சொன்னாள். அவளது பதிலை கேட்ட மகாலிங்கமோ சிரிக்கவில்லை. மாறாக அவளது கைகளை பிடித்து கொண்டார். இப்போவும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுமா? மகிழினி உடனே தலையசைத்தாள். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் மேலே ஆக வேண்டியதை பாருங்கப்பா. அவளது குரல் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனாலும் மகாலிங்கத்தின் பார்வை அவளை உறுத்து பார்த்தது. இனிமே நான் என் மனசை மாற்றிக்க மாட்டேன். நீங்கள் தைரியமாக வேலையை பாருங்கப்பா. மகாலிங்கத்தின் கண்கள் கலங்கிவிட்டது. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் மகிழ் நான் இந்த மாதிரியெல்லாம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் ஒரு தந்தையின் ஆசை மட்டுமல்ல, 2 வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த பிரார்த்தனையும் இருந்தது.
அந்த இரவு திருமண தேதி பற்றி பேச 2 குடும்பங்களும் தயாராகி கொண்டிருக்க, ஆனால் மகிழினியின் மனது மட்டும் அமைதியாக இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. நிச்சயதார்த்தம் மிகவும் எளிமையாக நடந்தது. 2 குடும்பத்தினரும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். மகிழினி அமைதியாக இருந்தால் அவள் முகத்தில் வெட்கத்தின் முகாந்திரம் எதுவும் இல்லை. கார்மேகனும் அமைதியாகவே இருந்தான். அவனும் அதை தன் வாழ்வில் நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வாகவே எடுத்து கடந்து சென்றான். உறவினர்கள் எதிர்பார்ப்பது போல அவர்கள் இருவருமே தனியாக நின்று கொண்டு பேசிக்கவில்லை. ஒருவரையொருவர் பார்த்து வெட்கப்பட்டு கொள்ளவும் இல்லை. அதை பார்த்த சிலரோ, இப்போது இருக்கிற பசங்க மாதிரியே இவங்க இல்லையே என்றபோது சிரித்து கொண்டார்கள். ஆனால் அந்த பேச்சும் சிரிப்பும் இவர்கள் இருவரையும் பாதிக்கவே இல்லை. இயல்பாகத்தான் இருந்தார்கள். நிச்சயதார்த்தம் முடிந்து 1 மாதம் கழித்து திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. அந்த 1 மாத காலமும் வேகமாக ஓடி முடிந்தது. பத்திரிகை, உறவினர்களுக்கு அழைப்பு, மண்டபம், சாப்பாடு என்று 2 வீடுகளிலும் வேலைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. மகிழினி அமைதியாக நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள். ஒரு திருமண பெண்ணுக்குரிய பரபரப்பே அவளிடம் இல்லை. அதை பார்த்த கமலாவுக்கு சில நேரம் வருத்தமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவும் இல்லை. மாறாக மகளோடு இன்னும் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார். திருமணத்திற்கு முந்தைய நாள் வீடு முழுவதும் உறவினர்களால் நிரம்பியிருக்க, சிரிப்பு சத்தம், குழந்தைகளின் ஓட்டம், சமையல் வாசனை எல்லாமே சேர்ந்திருந்தாலும் மகிழினியின் மனம் மட்டும் அமைதியாகவே இருந்தது. அன்று இரவு அறைக்குள் வந்த கமலா மகளை பார்த்து கொண்டே சில நொடிகள் நின்றார். மகிழினி அம்மாவை பார்த்து என்னம்மா என்று கேட்டாள். அவள் அருகில் வந்து அமர்ந்தவள், நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழு, அதை பார்த்து தான் நாங்கள் ஆறுதல் அடைய முடியும். மகிழினி தாயின் தோளில் சாய்ந்து கொண்டாள். முயற்சி பண்ணுறேம்மா. அந்த பதிலை கேட்ட கமலாவின் கண்கள் கலங்கியது. மறுநாள் காலை திருமண மண்டபம் பரபரப்பாக இருந்தது. மணமேடையில் கார்மேகன் அமர்ந்திருந்தான். வெள்ளை பட்டு வேட்டையில் கம்பீரமாக இருந்தாலும் முகத்தில் எந்த ஆரவாரமும் இல்லை. அவனை பார்த்து நண்பர்கள் கூட கிண்டல் செய்தார்கள். உறவினர்கள் சிரித்தார்கள். ஆனால் அவன் வழக்கம் போல அமைதியாகவே இருந்தான். சில நிமிடங்களில் மகிழினியை அழைத்து வந்தார்கள். மண்டபத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் அவள் பக்கம் திரும்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் செயற்கையான சிரிப்பு கூட இல்லை, அமைதி மட்டுமே. அதை பார்த்த மகாலிங்கத்தின் இதயமோ கனத்து போனது. அடுத்த நொடியே தன்னைத்தானே சமாளித்து கொண்டார். இன்று மகளின் வாழ்க்கையின் முக்கியமான நாள். தன் மன குழப்பத்தை அவள் முன்னால் காட்டக்கூடாது. கெட்டிமேளம் என்ற ஐயர் குரல் கொடுக்க, நாதஸ்வரம் உச்சத்துக்கு செல்ல, கார்மேகன் தாலியை கையில் எடுக்க, ஒரு நொடி மகிழினியை பார்த்தான். அவள் தலை குனிந்தே அமர்ந்திருந்தாள். தன் முன்னால் தாலி தொங்கிக் கொண்டிருக்க, அது தன் கழுத்தில் இன்னும் ஏறவில்லையே, ஏன் என்ற யோசனையோடு தலை உயர்த்தி கார்மேகனை பார்த்தாள் மகிழ். அவள் தன்னை பார்ப்பதற்காகவே காத்திருந்த கார்மேகனும் கட்டவா என்பது போல ஒரு புருவம் தூக்கி கண்களால் கையில் இருந்த தாலியையும் பார்த்துவிட்டு அவளையும் பார்த்தான். அவனின் அந்த செயல் மகிழினிக்கு சொல்லனாத நிம்மதியை தந்தது. அவளையும் அறியாமல் அவள் தலை சரி என்பது போல ஆடியது. அவளின் சம்மதம் என்ற தலையாட்டலுக்கு பிறகே அவள் கழுத்தில் தாலியை கட்டினான் கார்மேகன். கல்யாண மேடையில் நடந்த அந்த மௌன நாடகத்தை பார்த்து சுற்றி இருந்தவர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், ஏன் கல்யாணத்துக்கு வந்திருந்த விருந்தினர்களுக்கும் முகத்தில் மகிழ்ச்சி சிரிப்பை வரவழைத்தது. என்னமோ உண்மைதான். 3 முடிச்சுகளோடு தாலி கயிறு மகளின் கழுத்தில் ஏறியது. மண்டபம் முழுவதும் அட்சதை பறந்தது. உறவினர்கள் வாழ்த்தினார்கள். கமலா அழுதார். மகாலிங்கம் கண்களை துடைத்து கொண்டார். அவர்கள் இருவருமே மனதார தங்கள் மகளின் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார்கள். திருமணம் முடிந்து மதியத்துக்கு பிறகு கார்மேகன் வீட்டுக்கு செல்லும் நேரமும் வந்தது. காரில் ஏறுவதற்கு முன் மகிழினி தன் பெற்றோரை பார்த்தாள். கமலா அவளை அணைத்து கொண்டார். அழாதம்மா என்று சொல்ல நினைத்தார். ஆனால் குரல் உடைந்து போய்விட்டது. மகிழினியும் எதுவும் பேசவில்லை. தாயின் கைகளை மட்டும் இறுக பற்றி கொண்டாள். மகாலிங்கம் அருகில் வந்து மகளின் தலையை வருடி கொடுத்தார். சந்தோஷமா இருடா என்று மட்டுமே சொன்னார். அதற்கு மேல் அவராலும் பேச முடியவே இல்லை. சில நிமிடங்கள் கழித்து கார் மெதுவாக கிளம்பியது. பின்னால் நின்ற பெற்றோரை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் மகிழினி. கார் திருப்பத்தை தாண்டியதும் அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து போனார்கள். அதுவரை தைரியமாக இருந்த அவளது மனது திடீரென்று வெறுமையாகி போனது போல உணர்ந்தாள் மகிழ். கோவை பீலமேட்டில் இருந்த கார்மேகனின் வீடு அந்த பகுதியில் எல்லாருக்குமே தெரிந்த பழைய வீடுகளில் ஒன்று. பக்கத்தில் இருக்கும் குடியிருப்புகள் எல்லாமே மாளிகையாக மாறிவிட்டாலும் அந்த வீடு மட்டும் இன்னும் பழமை மாறாமல் அதே போல அமைதியாக இருந்தது.
வீட்டின் முன்புறம் பெரிய திண்ணை, அதற்கு அருகில் பூந்தோட்டம், உள்ளே சென்றவுடன் விசாலமான ஹால். வீட்டை பார்த்ததுமே மகிழினிக்கு ஒரு விதமான அமைதி தோன்றியது. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என்று லட்சுமி சிரித்தபடியே சொன்னார். மகிழினி அமைதியாக உள்ளே நுழைந்தாள். ஆரத்தி சுற்றினார்கள். உறவினர்கள் சிரித்தபடி கிண்டல் செய்தார்கள். வீடு முழுவதும் சத்தமாக இருந்தாலுமே மகிழினிக்கு எல்லாமே தூரத்தில் நடப்பது போல இருந்தது. அவள் முகத்தில் இருந்த சங்கடத்தை கவனித்த லட்சுமி அருகில் வந்து, கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கிளம்பிடுவாங்கம்மா, அது வரைக்கும் பொறுத்துக்கோ என்று சாந்தமாக சொல்ல, ஐயோ அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று படபடவென்று மகிழினி பேச சிரித்தே விட்டார் லட்சுமி. மாமியார் பேசுவதை வைத்து அவர்கள் எவ்வளவு அன்பானவர் என்று புரிந்து கொண்டாள் மகிழினி. அவளும் மாமியாரை பார்த்து மெதுவாக சிரித்து வைத்தாள். மாலை வரை வீடு உறவினர்களால் நிரம்பியிருக்க, தன்னிடம் வந்து பேசியவர்களும் வாழ்த்து சொன்னவர்களும் மகிழினி மரியாதையாக பதில் சொல்ல, ஆனால் நீண்ட உரையாடல்களை தவிர்த்தாள். அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இரவு உணவு முடிந்து பிறகும் வீட்டில் முழு அமைதி வரவில்லை. திருமண வீட்டின் சோர்வும் சந்தோஷமும் கலந்திருந்தது. ஹாலில் ராமமூர்த்தியும் லட்சுமியும் அமர்ந்திருந்தார்கள். சில உறவினர்கள் கிளம்பாமல் அங்கேயே தங்கியிருந்தார்கள். மகிழினி எல்லாரிடமும் மரியாதையாக பேசிவிட்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள். அவள் அமைதியாக இருந்தாலும் யாரையுமே தவிர்க்கவில்லை. அதை கவனித்த லட்சுமிக்கு மனதில் கொஞ்சம் நிம்மதி. சரிங்க சம்மந்தி, மாப்பிள்ளை, அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று மகாலிங்கன் சொன்னபோது மகிழினியின் இதயம் முறுநொடி கனத்து போனது. அதுவரை சுற்றிலும் இருந்த உறவினர்கள் பேச்சு, சத்தங்கள், சிரிப்புகள் எல்லாமே ஒரு கணம் நின்று போனது போல தோன்றியது. கமலா மகளின் அருகில் வந்து நின்றார். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. மெதுவாக அவளது கன்னத்தை வருடினார். பார்த்து நடந்துக்கோமா. அவ்வளவுதான். அவருக்கு தொண்டை அடைத்தது. வார்த்தைகள் அதற்கு மேல் வெளிவராமல் தொண்டைக்குள் சிக்கிக்கொண்டது. மகிழினியின் கண்கள் கலங்கிவிட்டது. என்ன பேசுவது என்றே புரியவில்லை. முதன்முறையாக தாய் தந்தையை விட்டு வேறொரு வீட்டில் வாழப்போகிறாள். அது அவளை பெரிதாக தாக்க மௌனமாக தாயின் கைகளை மட்டும் பிடித்து கொண்டு நின்றாள். அந்த பிரிவின் வலி சொன்னது. அதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமியோ அருகில் வந்தார். சம்மந்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கமலாவின் கைகளை பிடித்தார். இனி இவ எங்கள் வீட்டு பொண்ணு. கமலாவின் கண்கள் கலங்கிவிட்டது. நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவு நிம்மதியை தரும்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க என்று சொன்னவர் கண்ணீரை துடைத்து கொண்டார். சம்மந்தி, கவலைப்படாதீங்க. உங்களோட வருத்தம் எனக்கும் புரியும். நானும் ஒரு பொண்ணை பெற்றவ தானே. ஆறுதல் படுத்தினாள் லட்சுமி. சிறிது நேரம் கழித்து கமலா ஒரு பெரிய தட்டை எடுத்து வர சொன்னார். அதில் பூ, பழம், இனிப்பு, வெத்தலைப்பாக்கு எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சம்மந்தி, சாந்தி முகூர்த்தம் உங்கள் வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டீங்க. நல்லபடியாக நடத்தி வைங்க. நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிக்கொண்டே தட்டை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு மகிழினியின் பெற்றோர்கள் கிளம்பினார்கள். மகிழினி பார்வை மட்டும் இமைக்காமல் தன் பெற்றோர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். கமலாவும் மகாலிங்கமும் வாசலை கடந்த பிறகுதான் அவளுக்குள் ஒரு வெறுமையே பரவியது. இதுவரை தன் தாய் தந்தையரை பிரிந்து அவள் எங்கும் சென்றதும் இல்லை, இருந்ததும் இல்லை. அண்ணி என்ற குரல் கேட்டு திரும்பினாள். ஒரு பெண் சிரித்தபடி அவள் அருகில் வந்து நின்றாள். அதுவரை மகிழ்ந்த அந்த வீட்டு உறவினர்கள் யார் என்றே மகிழுக்கு தெரியாது. எதையுமே அறிந்து கொள்ளாமல் தான் திருமணம் வரையும் வந்திருக்கிறாள். வாங்க என்று அவளது கையை பிடித்தாள். மகிழினியும் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தாள். படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்த போது ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே என்று கேட்டாள். மகிழினி மெதுவாக தலையசைத்தாள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் என்று சிரித்தவள் அறையின் கதவை திறந்தாள். இது அண்ணாவோட ரூம் தான், இனிமே உங்களோடதும் என்று சொல்லிவிட்டு கதவின் அருகில் நின்றவள் பிறகு ஏதோ ஞாபகம் வந்தது போல, நான் கார்மேகனோட தங்கச்சி, உங்களுக்கு என்ன தெரியாது இல்லையா என்று சொல்லி புன்னகைத்தாள். மகிழினியும் என்ன சொல்வது என்று தெரியாமல் மரியாதையாக சிரித்து வைத்தாள். சரி அண்ணி, நீங்கள் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு அவள் வெளியேறிவிட்டாள். குளித்துவிட்டு எளிமையான ஒரு காட்டன் சேலை அணிந்து கொண்டு வெளியில் வந்தவள் கட்டிலின் ஓரத்தில் படுத்து கொண்டாள். மனதில் அலுப்பும் உடலின் அலுப்பும் ஒன்று சேர சிறிது நேரத்திலேயே நன்றாக உறங்கிவிட்டாள் மகிழினியின் மனநிலையை அறிந்த கார்மேகமும் அந்த இரவுக்கான எந்த சிறப்பு ஏற்பாடும் செய்ய வேண்டாம் என்று வீட்டில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அதனால் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே அந்த வீட்டில் நடக்கவில்லை. இயல்பாக அந்த நாளை கடக்க முற்பட்டார்கள் அனைவருமே. அறைக்குள் வந்த கார்மேகன் அங்கே மகிழினி அயர்ந்து உறங்குவதைக் கண்டு உதடுகளில் படர்ந்த மெல்லிய சிரிப்போடு சென்று குளித்துவிட்டு உடை மாற்றி கொண்டு வந்து கட்டிலின் மறு ஓரத்தில் அவனும் படுத்து கொண்டான். படுத்தவுடன் அவனுக்கு மன நிறைவில் நிம்மதியான தூக்கமும் வந்துவிட்டது.
அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த வீட்டின் சலசலப்பு ஆரம்பமாகிவிட சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம், யாரோ பேசும் குரல்கள் என்று மெதுவாக கேட்க அந்த சத்தங்களுக்கு இடையே தான் மகிழினி மெதுவாக கண் விழித்தாள். ஒரு கணம் தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் சுற்றி பார்த்தாள். பிறகுதான் நேற்று நடந்த அனைத்துமே அவளுக்கு நினைவுக்கு வந்தது. திருமணம், புகுந்த வீடு, புதிய அறை, புதிய வாழ்க்கை. மெல்ல எழுந்து அமர்ந்த அவளின் பார்வை அறையை சுற்றி வந்தது. அறையின் மறுபுறம் இருந்த கட்டிலின் ஓரத்தில் கார்மேகன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனை பார்த்த மகிழினிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இருவரும் ஒரே கட்டிலில் ஒரே அறையில் படுத்து தூங்கியிருக்கிறோமா என்ற நினைவே அவளை சங்கடப்படுத்தியது. நேற்று இரவு அவன் எப்போது வந்து படுத்தான் என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. அவளை எழுப்பாமல் அமைதியாக படுத்திருக்கிறான். அவனின் புரிதல் அவளை மேலும் சங்கடப்படுத்தியது. ஒரு நல்ல மனிதனை நோகடிக்கிறோமோ என்ற குற்ற உணர்வு அவள் மனதில் தோன்றியது. தலையை உலுக்கி கொண்டு தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு அதற்கு மேல் எதையும் யோசிக்காமல் விரைவாக எழுந்து குளிக்க வேண்டும் என்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். திருமணம் முடிந்த 3ஆம் நாள் அதிகாலை முதலே வீட்டில் பரபரப்பு ஆரம்பித்து விட்டது. லட்சுமி சமையல் அறையில் இருந்தபடியே வேலைக்கார பெண்ணிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். ராமமூர்த்தி வாசலில் நின்று யாருக்கோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். மகள் குளித்துவிட்டு கீழே வந்தவள் அமைதியாக ஹாலுக்கு வந்தவளை அப்போது அங்கே வந்த லட்சுமி பார்த்துவிட்டு, வாடா மகிழ், நல்லா தூங்கினியா? இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா? அதுதான் வீட்டில் ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டுருக்குது. அந்த சத்தம் கேட்டு தான் சீக்கிரம் முழிச்சிட்டியோ என்று பாசத்தோடு கேட்டார் லட்சுமி. இல்லத்த, நான் வழக்கமாக எழுந்திருக்கிற நேரம்தான் இது என்று சொன்னவள் பார்த்து நெற்றி முறித்தாள் லட்சுமி. காங்கேயம் பக்கத்தில் நத்தக்கடையூரில் இருக்கிற ஆனூர் அம்மன் கோயில் தாம்மா நம்ம குலதெய்வம் என்று லட்சுமி சொல்ல மகிழினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். கல்யாணம் ஆன பிறகு முதல்ல அங்கே போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வர்றது நம்ம வீட்டு வழக்கம். சரியத்த என்று மட்டும் சொன்னாள். சிறிது நேரத்தில் வாசலுக்கு வெளியே ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணும் இறங்கினர். அவர்களோடு 4 வயது இருக்கும் ஒரு குட்டி பெண் குழந்தையும் இறங்கியது. வீட்டுக்குள் வந்ததும் அந்த குழந்தை நேராக லட்சுமியிடம் ஓடியது. பாட்டி என்று கட்டிக்கொண்டது. அடையன் செல்லம், வந்துட்டியாடா என்று லட்சுமியும் தூக்கி கொஞ்சினார். அதை பார்த்து கொண்டிருந்த மகிழினி முகத்தில் அறியாமல் ஒரு புன்னகை மலர்ந்தது. அண்ணி என்று அழைத்தபடி அந்த நந்தினி அவள் அருகில் வந்தாள். நேற்று சரியா பேசவே முடியல என்று சிரித்தாள். வாங்க. மரியாதையாக மகிழும் அழைத்தாள். அப்போது லட்சுமி அம்மா நந்தினியை பார்த்து, நந்தினி, பார்வதி அம்மா கிட்ட போய் காப்பி போட சொல்லி எடுத்துகிட்டு வந்து அன்னிக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் அண்ணனுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் கொடு. நான் போய் எனக்கு ஹார்லிக்ஸ் கலக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போக முயல. அப்பொழுது இயல்பாகவே முன்னே வந்த மகிழினி குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டாள். அவனும் அடம் பிடிக்காமல் மகிழினியின் கையில் தாவினான். அத்தை, நான் இவனுக்கு ஹார்லிக்ஸ் கலக்கட்டா என்று கேட்டுக்கொண்டே குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே போனாள். அவளை பெருமையோடு பார்த்து கொண்டு நின்ற லட்சுமி மகளை திரும்பி பார்த்து புன்னகையோடு பார்வை பரிமாற்றம் நடத்தினார். சுகுமாரன், நந்தினியின் கணவன், ஹால் சோஃபாவில் அமர்ந்து காப்பி குடித்து கொண்டிருந்தான். அப்பொழுது கார்மேகன் மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். கம்பீரமாக வெள்ளை வேட்டி, ஆகாய வண்ண சட்டை, முழங்கை வரை மடித்துவிட்ட முழுக்கை சட்டை, ஏத்தி வாரிய தலை, அகன்ற நெற்றி, வசீகரிக்கும் கூர்மையான கண்கள், அழுத்தமான உதட்டில் மலர்ந்த புன்னகை, லேசான தாடி மீசை என்று கம்பீரமாக இறங்கி வந்து கொண்டிருந்தா. அவனை பார்த்ததும் சுகுமாரன், வாங்க மச்சான் என்று அழைக்க, என்ன மாப்பிள்ள, நான் தான் உங்களை கூப்பிடணும் என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தான். அண்ணா என்று அழைத்து கொண்டு உள்ளே இருந்து வந்த நந்தினியின் கைகளில் கார்மேகனுக்கான காப்பி கப்பு இருந்தது. அவளை பார்த்து புன்னகையோடு அந்த காப்பி கப்பை வாங்கி கொண்ட கார்மேகன், எங்கே சித்து என்று கேட்டான். உள்ள அண்ணி வச்சிட்ருக்காங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்ருக்காங்க என்று நந்தினி சொல்ல, சரி என்ற தலையசைப்போடு சிரித்து கொண்டான். சிறிது நேரத்தில் அனைவரும் கிளம்ப தயாரானார்கள். பொங்கல் வைக்க வேண்டிய பாத்திரங்கள், தேங்காய், பழங்கள், பூஜை பொருட்கள் எல்லாவற்றையும் காரில் ஏற்றி கொண்டிருந்தனர். ராமமூர்த்தி ஒவ்வொன்றையும் சரிபார்த்து கொண்டிருந்தார். லட்சுமி மீண்டும் ஏதாவது மறந்து விட்டோமா என்று மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள். மகிழ், வாமா என்று லட்சுமி அழைக்க மகிழினி காரின் அருகே வந்தாள். கார்மேகன் காரின் டிரைவர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். பக்கத்து இருக்கையில் அவளை அமரச் சொன்னாள் லட்சுமி. அவளை பார்த்ததும் லேசாக ஒரு சிரிப்பு மட்டுமே கார்மேகன் முகத்தில் தோன்றி மறைந்தது. மகிழினியும் எதுவும் பேசாமல் ஏறி அமர்ந்து கொண்டாள்.
பின் இருக்கையில் ராமமூர்த்தியும் லட்சுமியும் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். மற்றொரு காரில் சுகுமாரனும் நந்தினியும் சித்துவை தூக்கி கொண்டு ஏற அந்த சமயம் பார்த்து சித்து பாட்டி பாட்டி என்று கத்த ஆரம்பித்து விட்டான். சரிடா, கத்தாத இரு, பாட்டிக்கிட்டேயே உன்னை விட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டு நந்தினி கார்மேகம் காரை நோக்கி வந்தாள். பின் இருக்கையில் அமர்ந்திருந்த லட்சுமியிடம் குழந்தையை கொடுக்க அவன் பின்னால் இருந்து முன் சீட்டுக்கு தாவினான். மகிழினி தன்மேல் பூ குவியலாக வந்து விழுந்த சித்துவை தாங்கிக் கொண்டு வாரி அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு சிரித்தாள். குழந்தையும் அவளை பார்த்து கைகொட்டி சிரித்தது. கார்மேகன் தன் இடது கையால் குழந்தையின் கன்னத்தை பிடித்து ஆட்டி கொஞ்சி முத்தம் வைக்க கையை எடுக்கும் பொழுது மகிழினியின் தோளில் அவன் கை உரசியது. உடனேயே தன் உடலை குறுக்கி கொண்டு சீட்டின் ஜன்னல் ஓரம் சாய்ந்து அமர்ந்தாள் மகிழ். சில நிமிடங்களில் கார் கோவையை விட்டு காங்கேயம் நோக்கி புறப்பட்டது. அவர்களது குலதெய்வமான ஆனூரம்மன் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கார்மேகன் ஓட்டிக்கொண்டிருந்த கார் காங்கேயம் சாலையில் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. காருக்குள் பெரிதாக யாரும் பேசிக்கொள்ளவில்லை. ராமமூர்த்தி ஏதோ கோயில் விஷயங்களை லட்சுமியிடம் பேசிக்கொண்டே வந்தார். சித்து மட்டும் அமைதியாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கொண்டே இருந்தான். சில நேரம் கழித்து அவன் மகிழினியின் மடியிலேயே தலை வைத்து படுத்து கொண்டான். பயண களைப்போ இல்லை அதிகாலையில் எழுந்து தூக்கம் விட்ட களைப்போ. சிறிது நேரத்தில் கண்களை மூடி உறங்கிவிட்டான். மகிழினி அவனது தலையை கோதி கொடுத்து கொண்டே இருந்தாள். அதை பார்த்த லட்சுமி முகத்தில் புன்னகை. பின்னால் அமர்ந்திருந்த ராமமூர்த்தி கூட அந்த காட்சியை கவனித்தார். இருவருமே எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் பார்வையில் ஒரு திருப்தி. கார் ஒரு வேகத்தடை கடக்க மெதுவாக குலுங்க உறக்கத்தில் இருந்த சித்து இன்னும் மகிழினியோடு ஒட்டி கொண்டான். அவள் அவனை வசதியாக தாங்கி கொண்டு அமர்ந்தாள். அதை பார்த்த கார்மேகன் கண்களில் ஒரு திருப்தி, உதட்டில் ஒரு புன்னகை. இன்னும் 10 நிமிஷம்தான் கோயில் வந்துடும் என்று ராமமூர்த்தி சொல்ல அதை கேட்ட லட்சுமி, அப்போ அங்கே போனதும் முதல்ல பொங்க வைக்கிற வேலையை பார்த்துடணுங்க என்றார். எல்லாம் ரெடியாக தானே இருக்குது என்று கார்மேகனும் பதில் சொல்ல, தேங்காய் பழம் வெல்லம் எல்லாமே காரில் இருக்குதுமா, சரி என்று லட்சுமியும் நிம்மதியாக அமர்ந்தார். கார் மெதுவாக கிராம சாலைக்குள் திரும்பியது. இருபுறம் தென்னை மரங்கள், தொலைவில் வயல்வெளிகள். காலை வெயில் பசுமையின் மீது பொன்னிறமாக பரவி இருக்க சில நிமிடங்களில் கோவிலின் ராஜகோபுரம் கண்களுக்கு தெரிந்தது. வந்துட்டோம் என்று ராமமூர்த்தி சொல்ல மகிழினி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். கிராமத்து மண் வாசனையும் கோவில் மணி யோசையும் காற்றோடு கலந்து வந்து கொண்டிருந்தது. கார் மெதுவாக நின்றது. அவர்களது குடும்பத்தின் பல தலைமுறைகள் வணங்கி வந்த குலதெய்வ கோயில் வாசலில். மகிழினி முதல் முறையாக அந்த தளத்தில் கால் பதிக்கப் போகிறாள். கார் நின்றதும் முதலில் இறங்கியது சித்து தான். பாட்டி கோவில் வந்துடுச்சு என்று கத்திக்கொண்டே ஓட முயன்றவனை, டே நில்லுடா என்று சுகுமாரன் பிடித்து கொண்டான். அதை பார்த்து அனைவருமே சிரித்தார்கள். மகிழினி காரில் இருந்து இறங்கி நிமிர்ந்து பார்த்தாள். கிராமத்து சூழல், கோவில் முன் இருந்த பழமையான அரச மரம், காற்றில் கலந்து வந்த கற்பூர வாசனை, எங்கோ தொலைவில் கேட்ட நாதசுர ஓசை எல்லாமே மனதுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுத்தது. வாமா என்று லட்சுமி அழைக்க மகிழினி அவர்களோடு உள்ளே நடந்தாள். கோவிலின் ஒருபுறம் பொங்கல் வைக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பூஜை பொருட்கள் அனைத்தையுமே இறக்கி வைத்து கொண்டிருந்தான் கார்மேகன். அவன் மட்டும் வேலை செய்யவில்லை, ராமமூர்த்தியும் உடன் இருந்தார். சுகுமாரனும் உதவி செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த மகிழினிக்கு தன் வீட்டின் நினைவு வந்தது. ஏதாவது விசேஷம் என்றால் மகாலிங்கமும் இப்படித்தானே ஓடி ஆடி வேலை பார்ப்பார். அந்த நினைப்பு வந்ததுமே மனம் லேசாக நெகிழ்ந்து போனது. அண்ணி என்று அருகில் வந்தாள் நந்தினி. என்ன, இந்த பூவை கொஞ்சம் பிரித்து வைக்கிறீங்களா? சரி என்று சொல்லிவிட்டு அவளும் வேலையில் சேர்ந்து கொண்டாள். பூவை பிரித்து வைத்தாள். தேங்காய்களை தட்டில் அடுக்கி வைத்தாள். யாரும் சொல்லாமலே வேலை பார்த்து கொண்டிருந்த அவளை பார்த்து லட்சுமி சிரித்து கொண்டார். அம்மா என்று சித்து ஓடி வந்தான். என்னடா, எனக்கு பசிக்கு. இப்போ தான் வந்திருக்கோம் கண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பொங்கல் ஆகிடுமில்ல, அப்புறமா சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம். அது வரைக்கும் அங்கே அத்தைக்கிட்ட இரு, பையில் பிஸ்கட் இருக்குது பாரு, போய் எடுத்துகிட்டு வந்து கொடு என்று நந்தினி சொல்ல மகிழை நோக்கி ஓடி வந்தான் சித்தார்த். அத்தை பிஸ்கத்து என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தவனை வாரி எடுத்து இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டாள் மகிழினி. ஒரு கையால் பையை திறந்து அதில் உள்ள பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து பிரித்து ஒவ்வொன்றாக அவனுக்கு ஊட்ட அந்த ஒரு நாளிலேயே சித்தார்த் மகிழினியோடு ரொம்ப அந்யோன்யமாக ஒட்டி கொண்டு விட்டான். மகிழுக்கும் அவனோடு இருப்பது, விளையாடுவது மகிழ்ச்சியாக இருந்தது. தன்னை மறந்து அவனோடு ஒன்றி போனாள். பொங்கல் பானை அடுப்பில் ஏற்றப்பட்டது. வெல்லம், அரிசி, பால் சேர்க்கப்பட்டது. சுற்றிலும் குடும்பத்தினர் நின்றிருந்தார்கள். அம்மன் சன்னதியை நோக்கி லட்சுமி கைகளை கூப்பி நின்றார். ராமமூர்த்தியும் அருகில் நின்றார். மகிழினி அமைதியாக கைகளை கூப்பினாள். என்ன வேண்டிக் கொள்வது என்று அவளுக்குமே தெரியவில்லை. உடனே அப்பா அம்மாவின் நினைவு வர, என் அப்பா அம்மா எப்பவும் நல்லா இருக்கணும்.
பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் குரல் கொடுக்க பானையில் பொங்கல் பொங்கி வழிந்தது. சித்து குதித்து குதித்து கை தட்டினான். பூஜைக்கு தேவையான பூ, பழம், தேங்காய் தட்டை லட்சுமி எடுத்து மகிழினி, கார்மேகன் இருவரையுமே சேர்ந்து நிற்கச் சொல்லி அவர்கள் கைகளில் ஒப்படைத்தார். இதை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் அம்மன் கருவறையில் கொடுக்கணும் என்று சொல்ல இருவரும் சரி என்று தலையாட்டினார்கள். அவர்கள் இருவரும் அந்த தட்டை ஒன்றாக பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது ஒருவரின் மீது ஒருவர் உரசி கொண்டார்கள். மகிழினியால் விலகவும் முடியாமல் சேர்ந்து நடக்கவும் முடியாமல் தடுமாறி போனாள். அவளின் தடுமாற்றம் கண்டு அவளுக்காக மெதுவாக முடிஞ்சளவு அவள் மேலே படாமல் நடந்து வந்தான் கார்மேகன். அவனின் அந்த கண்ணியம் மகிழினியின் மனதை தொட்டது. பூஜை முடிந்த பிறகு அனைவருமே அம்மனை தரிசிக்க வரிசையாக நின்றார்கள். மகிழினி சாமி கும்பிட்டு விட்டு வெளியில் வந்தவள் கோவில் பிரகாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அங்கு வீசிய காற்று மனதை லேசாக்கியது. பல நாட்களுக்கு பிறகு அவளுக்குள் ஒரு சிறிய அமைதி. அப்போது சித்து எங்கிருந்தோ ஓடி வந்து அவளது கையை பிடித்து கொண்டா. அத்தை, என்னடா? தண்ணி என்று கேட்க போய் பாட்டிலில் இருந்த தண்ணியை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அந்த நேரத்தில் பிரகாரத்தின் மறுபுறம் நின்றிருந்த கார்மேகனும் அந்த காட்சியை கவனித்தான். அவன் மனதிற்குள் அதை குறித்து கொண்டான். மகிழ் சித்துவிடம் இயல்பாக பழகுவது புரிந்தது. நந்தினி கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் சித்துவன் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கணும் என்று முடிவு செய்தான். பிறகு வழக்கம் போல திரும்பி ராமமூர்த்தியோடு ஏதோ பேச ஆரம்பித்து விட்டான். பூஜை முடிந்த பிறகு கோவில் மண்டபத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்க கோவில் பிரசாதமாக கிடைத்த சர்க்கரை பொங்கலை வாழை இலையில் வைத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். சித்துவை தன் மடியில் அமர வைத்து கொண்டு சூடான பொங்கலை ஊதி ஊதி அவனுக்கு மெதுவாக ஊட்டி விட்டு கொண்டிருந்தாள் மகிழினி. மகிழ், அப்படியே நீயும் சாப்பிட்டுக்கோ என்று சொல்லி மகிழும் தன் அத்தை பார்த்து சிரித்து கொண்டே சொல்ல சரிங்க அத்தை என்று சொன்னாள். உடனே சித்து பெரிய மனித தோரணையில் அத்தை நான் ஊட்டா, அத்தை நான் ஊட்டா என்று கேட்க மகிழினிக்கு சிரிப்போ தாங்கவில்லை. ரொம்ப நாள் கழித்து மனம் விட்டு வாய் விட்டு சிரித்தாள் அந்த மழலையின் சொல் கேட்டு. அவளின் அந்த மகிழ்ச்சியான சிரிப்பை பார்த்து அவளின் முகத்தை பார்த்து கார்மேகனின் முகத்தில் புன்னகை பெரிதாக விரிந்தது. யாருக்கும் தெரியாமல் அவளின் அந்த சிரிப்பை அழகாக தன் செல்போனில் படம் பிடித்து வைத்து கொண்டான். பின்னர் அதை வாட்ஸ்அப்பில் தன் மாமனாருக்கு தட்டிவிட அங்கே அந்த பக்கத்திலிருந்து மகாலிங்கம் தன் மகளின் சிரித்த முகத்தை அந்த படத்தில் பார்த்துவிட்டு கண்கள் ஆறாக பெருக்கெடுக்க ஒரு குழந்தையைப் போல ஓடிப்போய் கமலாவிடம் காட்டி மகிழ்ந்தார். கமலாவின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் அளவே இல்லாமல் வழிந்தது. குலதெய்வ கோவிலில் தரிசனத்தை முடித்துக்கொண்டு அனைவரும் மாலை நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பயண களைப்பால் வீட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக ஓய்வெடுக்க சென்றுவிட சித்து மட்டும் அங்கே இங்கே என்று ஓடிக்கொண்டே இருந்தான். நந்து, இருந்துட்டு நாளைக்கு போகிறீங்களாமா என்றார் ராமமூர்த்தி. இல்லைப்பா, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது மாமா, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் நைட்டே கிளம்புறோம் என்று சுகுமாரனும் சொல்லிவிட நந்தினியும் தலையசைத்தாள். அப்போ சரி நந்து, சித்து இங்கே இருக்கட்டும், நீங்கள் 2 பேர் மட்டும் கிளம்புங்க என்று கார்மேகன் அப்போது வந்து சொல்ல, அண்ணா அவன் எதுக்கு இங்கே சும்மா அண்ணியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், விடு நாங்களே தூக்கிட்டு போகிறோம் என்று நந்தினியும் விடாமல் சொல்ல, ஆமாம் மச்சான், சித்து எங்கள் கூடயே வரட்டும் என்று சுகுமாரனும் சொன்னான். ஐயோ அண்ணா, எனக்கெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை, சொல்லப்போனால் சித்து என் கூட இருந்தால் எனக்கும் பொழுது நல்லா போகும் என்று உடனடியாக மறுத்து மகிழினி சொன்னாள். ஆமாம் மச்சான், சித்து இங்கே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் கிளம்புங்க என்று மறுபடியும் கார்மேகனும் சொன்னான். அவர்கள் அவ்வளவு தூரம் சொல்லவே சரி என்று சுகுமாரனும் நந்தினியும் ஒத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள். அதன் பிறகு மகிழ் சித்துவுக்கு ஹார்லிக்ஸ் கலந்த பாலை எடுத்துக்கொண்டு அவளை இடுப்பில் வைத்து கொண்டு மாடி ஏறினாள். நேற்று இரவு தான் தங்கியிருந்த கார்மேகன் அறைக்கு தான். அந்த அறைக்குள் சென்று பால்கனி கதவை திறந்து கொண்டு அங்கே போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்து கொண்டு அவனை மடியில் தூக்கி வைத்து கொண்டு அவனுக்கு பாலை புகட்டி கொண்டிருந்தாள். அங்கிருந்து பார்க்க வெளிப்புற இயற்கை காற்று அழகாக முகத்தில் வந்து மோத தோட்டத்தில் பறவைகளின் கீச் கீச் ஒலி மெல்லிய இசையாக காதில் வந்து விழுந்தது. அந்த இடமே ரம்யமாக தெரிந்தது. அங்கே அமர்ந்து கொண்டு தோட்டத்தையும் தொலைவில் போகும் சாலையையும் அதில் போகும் மனிதர்களையும் நன்றாக வேடிக்கை பார்க்க முடியும். அப்போது இந்த வீட்டிலேயே எனக்கு மிகவும் பிடித்த இடம் இதுதான் என்று சொல்லிக்கொண்டே பின்னால் வந்து நின்றான் கார்மேகன். அவனை பார்த்ததும் எழப்போனவளை இயல்பாக தோலை பிடித்து அழுத்தி உட்கார வைத்துவிட்டு அருகில் இருந்த மற்றொரு சேரில் அவனும் வசதியாக சாய்ந்து கொண்டான். அவனின் அந்த இயல்பான தொடுகை அவளை என்னவோ செய்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மும்மரமாக சித்துவுக்கு பால் புகட்டுவதிலேயே குறியாக இருந்தாள் மகிழ். சேரில் அமர்ந்த கார்மேகனும் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் மகிழினின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான்.
அவனின் குறுகுறு பார்வை அவளை குறுகுறுக்கச் செய்தாலும் தலை நிமிர்ந்து பார்த்தால் இல்லை பெண் அவள். பிறகு குரலை செருமி கொண்டு பேச ஆரம்பித்தான். மகிழ், நம்ம 2 பேரும் முதல்ல நல்ல நண்பர்கள். நமக்குள்ள கணவன் மனைவி பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நீ இந்த சின்ன மூளைக்குள்ளே ஏற்றிக்காத என்று சொல்லி இயல்பாக அவள் தலையை தட்டினான். அதிர்ந்து போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லைன்னு எனக்கும் தெரியும் என்று அவன் சிரிக்காமல் சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல தன்னையும் மீறி சிரித்து விட்டாள் மகிழினி. நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் அப்பா அம்மாவும் விரும்புவாங்க, ஏன் நானும் விரும்புகிறேன். நமக்குள்ள ஒரு நல்ல நட்புமே இருக்குது, அதை மனசில் ஏற்றிக்கோ. சித்து கூட நீ இருந்தினா சந்தோஷமாக இருக்கேன்னு தெரிஞ்சு தான் நான் சித்துவை இங்கே இருக்க வச்சேன். ஹாப்பியாக இரு மகி, எதையுமே நினைக்காத என்று சொன்னவனின் வார்த்தைகளை கேட்டு கண் கலங்கித்தான் போனாள் மகிழினி. அதன் பிறகு எதுவும் பேசாமல் அவளை தனிமையில் சிறிது நேரம் இருக்க விட்டுவிட்டு சித்துவை தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் கார்மேகன். மகிழினி அந்த பால்கனியில் எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது. வெளியில் தெரிந்த தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டு நெடுநேரம் அமர்ந்து விட்டாள். அவள் மனதிற்குள் ஒரு குற்ற உணர்வு வந்திருந்தது. அன்று முழுவதுமே ஒரு முறை கூட இளமாறனின் நினைப்பு அவளுக்கு வரவே இல்லை. சித்துவுடனும் அந்த குடும்பத்தோடும் தான் இந்த அளவுக்கு ஒன்றி போய்விட்டோமா என்ற கேள்வி அவள் மனதில் தொக்கி நின்றது. இது தப்பில்லையா என்ற கேள்வியும் கூடவே வந்தது. அப்பொழுது மீண்டும் கார்மேகன் உள்ளே வந்தான். இவளை அதிகமாக சிந்திக்க விட்டால் தனக்கு தான் ஆபத்து என்று அவனுக்கு புரிந்திருக்கும் போல. அவள் எண்ணம் போகும் போக்கை அறிந்தவன் போல அவளின் மனதை திசை திருப்பும் வகையில் சித்துவை கொண்டு வந்து அவளிடமே கொடுத்து விட்டான். அம்மாவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது டயர்டாக இருக்கும் போல மகி, அவங்க படுத்துட்டாங்க. சித்து ரொம்ப ராவடி பண்ணிகிட்டே இருந்தானா உன்கிட்ட போகணும்னு, அதுதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று அவன் தன்மையாக கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டு வாடா கண்ணா என்று சித்துவை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள். கார்மேகனும் சிறிது நேரம் நின்றுவிட்டு அங்கிருந்த கிளம்பமையில் சட்டென்று அவன் கையை ஏட்டி பிடித்தான் சித்து. மாமா மாமா அங்கே பாரு பட்டாம்பூச்சி, எனக்கு பிடிச்சு கொடு என்று மழலையில் அவன் கேட்க, டே இருட்டா போகும் நேரண்டா, இப்போ போய் பிடிச்சோம்னா அது மறைஞ்சு போயிடும். நாளைக்கு காலையில் பிடிச்சி தருவேனா மாமா, ஓகேவா? நீ இப்போ அத்தை கூட தொந்தரவு பண்ணாமல் விளையாடிட்டுரு என்று சொல்லி அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றான் கார்மேகன். அத்தை, மாமாக்கு நீ சொல்லு என்று அத்தையை துணைக்கு அழைத்தான் மருமகன். அவன் பேச்சை கேட்டு மகிழினியும் சிரித்து கொண்டு, அவன் தான் கேட்குறான்ல, பிடிச்சு கொடுங்களே என்று சித்துவை போலவே செல்லமாக சொல்ல குளிர்ந்து போனான் கார்மேகன். அப்போ சரி, நீயும் வா மகி, 2 பேருமே கீழே போய் பிடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இயல்பாக மகியின் கையை பிடித்து எழுப்பினான். அப்பொழுது சித்து ஹை என்று கை தட்டி ஆர்ப்பரித்தான். அவன் சந்தோஷத்தை கண்டு மகிழுக்கும் சந்தோஷம் தொற்றிக்கொண்டது. இருவரும் சித்துவை தூக்கி கொண்டு கீழே இறங்கினார்கள். ஆனால் மகியை கைப்பிடித்து தூக்கும் பொழுது பிடித்த கையை கார்மேகன் விடவே இல்லை. மகிழும் அதை கொஞ்சம் கூட உணராமல் அவனோடு சித்துவின் சேட்டைகளை பார்த்து சிரித்து கொண்டே போனாள். தோட்டத்தில் போடப்பட்டிருந்த கல் பெஞ்சில் சிந்துவை அமர வைத்துவிட்டு பட்டாம்பூச்சி பிடிக்க அவர்கள் இருவரும் அங்கேயும் இங்கேயும் ஓடினார்கள். அதை பார்த்து சித்து கைகொட்டி சிரித்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பானா என்ன? அவனும் அவர்களோடு சேர்ந்து ஓடினான். சிறிது நேரம் ஓடி ஓடி களைத்து போன இருவருமே மூச்சு வாங்க சித்துவையும் கொண்டு வந்து அவனை கல்பெஞ்சில் அமர வைத்துவிட்டு 2 பக்கமும் அமர்ந்து கொண்டார்கள். பாத்தியா, இவனை நம்மளையும் சின்ன பிள்ளைங்க மாதிரி எவ்வளோ நேரம் ஓட விட்டு வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறான் என்று கார்மேகன் சொல்ல மூச்சு வாங்கி கொண்டே அவளும் ஆமாம், சரியான குறும்பு இல்லை இவன் என்று சொல்லிவிட்டு அவனோடு சேர்ந்து சிரித்தாள். அந்த நாள் அவர்களுக்கு இனிமையாக கழிந்தது. அன்று இரவு இருவரோடும் சேர்ந்து சித்துவும் அவர்களுக்கு அருகில் அவர்களுடைய அறையிலே தான் தூங்கினான். 2 பேருக்கும் நடுவில் படுத்து கொண்டான். 2 கால்களையும் ஆளுக்கு ஒன்றாக இருவர் மீதும் போட்டுக்கொண்டான். ஹாயாக மாமன் சொன்ன கதையை கேட்டபடியே தூங்கினான் சித்து. கார்மேகன் சொன்ன கதையை கேட்டு மகிழினியும் தூங்கிவிட்டாள், சித்துவின் மீது கை போட்டபடியே. மகிழும் சித்தார்த்தைப் போலவே குழந்தையாக தூங்குவதை பார்த்து கார்மேகன் மெல்ல புன்னகைத்து கொண்டான். எட்டி மெதுவாக அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். அந்த சின்ன மயிலருகு போன்ற தொடுகை அவள் முகத்தில் அவளையும் அறியாமல் சிரிப்பை வரவழைத்தது தூக்கத்திலேயே. பின் சரிந்து நேராக படுத்தவன் நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்ந்தான். காலையில் முதல் ஆளாக விழித்து கொண்டான் சித்தார்த். அத்தை அத்தை என்று செல்லமாக அவள் கன்னத்தில் தட்ட விழிப்பு வந்தது மகிழினிக்கு. என்னடா கண்ணா என்று கேட்டபடியே எழுந்து அமர்ந்தால் தலைமுடியை ஒதுக்கி கொண்டே. அவர்களின் பேச்சு சத்தம் கேட்டு கார்மேகனும் விழித்து கொண்டான்.
தம்பிக்கு பசிக்கு என்று மழலையில் சொல்ல, அச்சோ குட்டி தொப்பைக்கு பசிக்குதா என்று கேட்டுக்கொண்டே அவனை தூக்கியவள் கார்மேகனின் கையில் அவனை திணித்துவிட்டு, கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடினாள். வெளியில் வந்தவள் சித்துவை தூக்கி கொண்டு, நீங்களும் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, காப்பி போட்டு வைக்கிறேன் என்று இயல்பாக சொல்லிக்கொண்டு கீழே இறங்கி போனவளை பார்த்து மர்மமாக புன்னகைத்து கொண்டான் கார்மேகன். மகிழினியின் மனம் மாறத் தொடங்கியதின் துவக்கம் அது என்று கார்மேகனுக்கு தெளிவாக புரிந்து போனது. அந்த இரு உள்ளங்களையும் இணைத்து வைக்கும் பாலமாக சித்தார்த் இருந்தான். கீழே இறங்கி வந்த மருமகளை பார்த்து புன்னகைத்தார் லட்சுமி. வாடாம்மா, பார்வதி அம்மா காப்பி போட்டு வச்சுருக்காங்க பாரு, போய் குடி, அவனை கூட நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல சித்துவோ பாட்டியிடம் போகாமல் அத்தையின் கழுத்தை கட்டி கொண்டான். மாத்தம் போ என்று சொன்னவனை செல்லமாக முதுகில் தட்டி போக்கிரி என்று வைத்தார் லட்சுமி. அன்று மகிழினியை விடவே இல்லை சித்தார்த்து. காலையில் டிஃபன் முடித்து ஹாலில் விளையாடி கொண்டிருந்தான். அவனோடு சேர்ந்து ஓடி ஆடிக்கொண்டிருந்தாள் மகிழும். கார்மேகன் ஏதோ வேலை விஷயமாக வெளியில் சென்றிருந்தான். அப்பொழுது மாப்பிள்ளையும் பெண்ணையும் மறுவீடு அழைப்பதற்காக வந்திருந்த மகாலிங்கம் கமலத்தின் கண்களில் மகள் அந்த குழந்தையோடு சிரித்து விளையாடுவது பட்டது. அவர்களின் கண்கள் குலமானது, முகத்தில் ஒளி வந்தது. தன் மகளின் வாழ்க்கை இனிமேல் சீராகிவிடும் என்ற நம்பிக்கையின் ஒளி அது. அவர்கள் வந்ததை பார்த்ததும் சித்துவோடு ஓடி ஆடி கொண்டிருந்தவளுக்கு மூச்சு வாங்கியது. அந்த மூச்சு வாங்கலோடே ஓடி வந்து தாய் தகப்பனை கட்டி கொண்டாள். இரு கைகளாலும் இருவரையும் ஒன்றாக சேர்த்து அணைத்து கொண்டாள். அவள் முகத்தில் அவ்வளவு பரவசம். அவர்கள் இருவரும் மகளை அனைத்து உச்சி முகர்ந்தார்கள். லட்சுமியும் ராமமூர்த்தியும் அவர்களை பார்த்துவிட்டு வாங்க வாங்க என்று சில அடிகள் முன்னால் வந்து வாய் நிறைய வரவேற்றார்கள். எப்படி இருக்கீங்க என்று கேட்ட மகாலிங்கத்திடம் பெரிதாக சிரித்தார் ராமமூர்த்தி. நாங்கள் என்ன பேஸாக இருக்கோம், நீங்கள் தான் மகளை பிரிஞ்சிருக்கிற துக்கத்தில் இருப்பீங்க போல. கவலையே படாதீங்க, எப்போ வேணுனாலும் நீங்கள் வந்து இங்கே இருக்கலாம், எத்தனை நாள் வேணுனாலும் தங்கலாம், உங்கள் மகளோட சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் எங்கள் குடும்பமும் ஒன்று தான். அதே மாதிரி எங்களுக்கும் போர் அடித்தா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோமாக்கும். நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் போக மாட்டோமாக்கும் என்று சொல்லி சத்தமாக சிரித்தார். அவரின் விளையாட்டு பேச்சை கேட்ட மகாலிங்கத்துக்கு பெரிதாக சிரிப்பு வந்துவிட்டது. நான் உங்களெல்லாம் போங்கன்னு சொல்ல மாட்டேன் சம்மந்தி, எங்களுக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இல்லையா? நம்ம பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. மறுவீடு அழைப்பு உங்கள் 2 பேருக்கு தான் அழைக்கணும் போல இருக்குது என்று அவருமே சொல்ல லட்சுமி அம்மாளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஆஹாஹா, பேச ஆளுங்க சம்மந்தி, நாங்கள் வர தயாராக தான் இருக்கிறோம். என்ன லட்சுமி, இன்னொரு ஹனிமூன் கொண்டாடிடலாமா என்று மனைவியை பார்த்து கண்ணடித்து கேட்டு சிரித்தார் ராமமூர்த்தி. ஐய, கிழவனுக்கு ஆசையப்பாரு என்று லட்சுமி சொன்னாலும் அவருக்குமே சிரிப்பு தாங்கவே இல்லை. ராமமூர்த்தி அந்த வயதிலும் அடிக்கும் கொட்டத்தை பார்த்து மகிழினி வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். மகளின் சிரிப்பை கண்டு மகாலிங்கத்தின் மனமும் கனிந்து போனது. அப்பொழுது கார்மேகனும் வந்துவிட்டான். என்ன இங்கே வெடி சிரிப்பு, வெளியில் வீதி வரைக்கும் கேட்குது என்று கேட்டுக்கொண்டே இயல்பாக உள்ளே வந்து மாமா அத்தையின் காலை தொட்டு வணங்கினான். இருவரும் எழுந்து நின்று நல்லாருங்க மாப்பிள்ள என்று வாழ்த்தினார்கள். அதை பார்த்து மகிழினியின் மனதில் சந்தோஷப்பூ பூத்தது. அவள் எண்ணச்செறியில் கார்மேகன் உயர்ந்து கொண்டே போனான். சம்பந்தி, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு நீங்கள் 2 பேருமே கண்டிப்பாக வரணும் நம்ம வீட்டுக்கு என்று மகாலிங்கம் சொல்ல, அதுக்கு என்ன சம்பந்தி, வந்துட்டா போச்சு என்று ராமமூர்த்தியும் சொன்னார். அப்போ சரி, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லாயிருக்கு, வியாழக்கிழமையே நீங்கள் எல்லாம் வந்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அங்கே இருந்துட்டு சனிக்கிழமை இங்கே திரும்பி வந்துடுவீங்க. உங்களுக்கு சௌகரியம் எப்படி சம்பந்தி என்று மகாலிங்கம் தன்மையாகவே ராமமூர்த்தியை கேட்க, அட என்ன சம்பந்தி, நீங்கள் வாங்கன்னா வந்து இருந்துட்டு போகிறோம், அதுக்கு எதுக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் நமக்குள்ள என்ன இருக்குது? ஆமாம், ஒரு நாள் எங்களை வந்து தங்க வைப்பீங்களா? ஒரு நாள் தான் எங்களை அங்கே வந்து தங்க வைப்பீங்களா என்று ஹாஸ்யமாக கேட்டு சிரிக்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க சம்பந்தி, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பேச்சு வழக்குக்கு அதை சொன்னது. அட என்ன சம்பந்திங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. மாமா, நீங்கள் அப்பா கிட்ட மாட்டினீங்க, நாள் பூரா உங்களை அறுத்தே தள்ளிடுவார் என்று கார்மேகன் சொல்ல அங்கே கலகலப்போ இன்னும் கூடியது. இங்கே மகாலிங்கத்தின் வீட்டுக்கு மறுவீடு அழைப்புக்கு சித்துவையும் தூக்கி கொண்டே வந்திருந்தார்கள் கார்மேகனும் மகிழினியும். சித்து மகிழ்வோடு ரொம்பவுமே ஒட்டி கொண்டான். அதை பார்க்கும் பொழுது கமலத்துக்கு கண்கள் கசிந்தது. தன் மகளுக்கும் இப்படி ஒரு மகனோ மகளோ பிறந்தால் அவள் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்து பார்த்தார். அதே நினைப்பு மகாலிங்கத்தின் மனதிலும் தோன்றியது.
மகிழினி வந்திருப்பதை அறிந்து அவள் தோழி செண்பாவும் வந்துவிட்டாள். அதன் பிறகு செண்பாவோடு மகிழினியோடு ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தான் சித்து. அந்த வீடு ரொம்ப நாள் கழித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அமர்க்கலப்பட்டது. செண்பாவுக்கு மகிழினியை அப்படி பார்க்கும் பொழுது மனதுக்கு இதமாக இருந்தது. இனி தன் தோழியின் வாழ்க்கை நல்ல திசையை நோக்கி திரும்பிவிட்டது என்ற எண்ணமே மகிழ்ச்சியை தந்தது. மகிழினிக்கும் கார்மேகனுக்கும் இடையில் எந்த ஒரு இணைவும் ஏற்படவில்லை. அதே சமயம் இயல்பாக இருவருமே ஒருவரை பார்த்து ஒருவர் பேசிக்கொண்டார்கள், பழகி கொண்டார்கள். மகிழினியின் மனம் முழுவதுமாக மாறி தன்னை மனதார ஏற்க வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருந்தான் கார்மேகம். சித்து பெரும்பாலும் மகிழினியின் கூடவே இருந்ததால் இளமாறனின் நினைவு ஒரு புள்ளியாக மனதின் ஓரத்தில் தள்ளப்பட்டது. கல்யாணமாகி 3 மாதங்கள் கடந்த நிலையில் சித்துக்குட்டிக்கு 2வது பிறந்தநாள் விழா வந்தது. அதை முழுக்க முழுக்க ஏற்பாடு செய்யும் பொறுப்பை மகிழினியே எடுத்துக்கொண்டாள். மனம் உவந்து நந்தினியோடு இயல்பாக பழக ஆரம்பித்து விட்டாள். பிறந்தநாள் விழாவை நந்தினி தன் வீட்டில் வைத்து கொள்ள கேட்க முடியவே முடியாது என்று மறுப்பு சொல்லிவிட்டாள் மகிழினி. சித்துவுக்கு இங்கே தான் பிறந்தநாள் கொண்டாடப்படும் அண்ணி, நீங்களும் அண்ணனும் வேணா இங்கே வந்துடுங்க என்று உரிமையோடு பேசும் மனைவியை காதலோடு பார்த்தான் கார்மேகன். நாட்கள் செல்ல செல்ல கணவன் மனைவி இருவருக்கிடையே புரிதல் வந்துவிட எளிமையாக போனது வாழ்க்கை. கார்மேகன் காட்டிய தோழமை மகிழினிக்கு பாதுகாப்பு உணர்வை தந்தது. வீட்டிலும் அவள் இயல்பாக எல்லாருடனும் ஒன்றி போனாள். இந்த சமயம்தான் கார்மேகன் வேலை விஷயமாக 1 வாரம் பெங்களூர் ட்ரிப் சென்றான். கார்மேகன் வீட்டில் இல்லாதது முதல் முறையாக மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மகிழினிக்கு. என்னதான் சித்தார்த் அவள் கூடவே இருந்தாலும் மனம் அடிக்கடி கார்மேகனை தேடியது. கார்மேகன் தினமும் அவளிடம் ஃபோனில் தொடர்பு கொண்டாலுமே அவனை நேரில் பார்க்கும் எண்ணத்தை அந்த ஃபோன் காலும் அவளுக்குள் வலுவாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனதிற்குள் இளமாறனின் நினைவுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு கார்மேகனின் நினைவுகள் முன்னுக்கு வந்து கொண்டிருந்தது. கார்மேகனுக்கும் மகிழினியை பிரிந்திருக்க இந்த நாட்கள் கடுமையான நாட்களாகத்தான் தோன்றியது. மகிழினியை அவன் உயிருக்குயிராக நேசிக்க ஆரம்பித்து விட்டான். அவள் மனம் மாறி தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் தவம் இருந்தான். அன்று கார்மேகன் பெங்களூர் போன வேலை முடிந்து திரும்பவும் கோவை வரும் நாள். மகிழினிக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தவள் அவன் வரும் நேரத்திற்காக ஹாலிலேயே காத்து கிடந்தாள். இரவு 7 மணி வாக்கில் அவன் கார் வாசலில் வந்து நின்றதும் அவசரமாக எழுந்து வாசலுக்கே ஓடி வந்தாள் மகிழ். காரை விட்டு இறங்கிய கார்மேகன் ஒரு கணம் அதிர்ந்து தான் போனான். அவள் ஆவலோடு தன்னை பார்க்க ஓடி வருவதைக் கண்டு அவளை அப்படியே வாரி அணைத்து முத்தமிட வேண்டும் என்று தோன்றியது கார்மேகனுக்கு. தன் 2 கைகளையும் இறுக மூடி அந்த நினைப்பை கட்டுப்படுத்தி கொண்டான். ஆவலோடு ஓடி வந்த மகிழினிக்கோ அவனைப் போல தன்னை கட்டுப்படுத்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே இல்லை போல. ஓடி வந்தவள் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கார்மேகனை கட்டிக்கொண்டு அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். கார்மேகனுக்கு அவள் அப்படி செய்தது அதிர்ச்சியோடு கூடிய மகிழ்ச்சியை தந்தது. ஒரு கையில் பெட்டியோடு மறு கையில் கார் சாவியோடு நின்றவன் அவளை அணைக்கவா வேண்டாமா என்ற தடுமாற்றத்தோடு இருக்க, அப்பொழுது அவளே விலகி நின்று அவன் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். வாங்க உள்ள போகலாம் என்று எதுவுமே நடக்காதது போல இயல்பாக நடந்து சென்றவளை ஆச்சரியமாக பார்த்தான் கார்மேகன். அவளுக்கும் அவனை அணைத்த வித்தியாசமே தோன்றவில்லை. அவன் வந்துவிட்டான் என்ற உற்சாகமே அவள் முகத்தில் தெரிந்தது. கார்மேகனும் அவளை புரிந்து கொண்டு எதுவும் கேட்டு அவளின் மனநிலையை மாற்ற விரும்பாமல், எங்கம்மா சித்து, எங்க மகி சித்து என்று கேட்டான். அவனா சாயங்காலம் அண்ணா வந்தார், அவனை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு, நாளைக்கு கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னார். அப்படியா, சரி மகி, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, ஒரு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரியா, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு மாடிப்படிகளில் ஏறினான் கார்மேகன். சில படிகள் ஏறியதும் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம் மகி, அப்பா அம்மாலாம் எங்கே காணோம் என்று கேட்க, அவங்களா கோயிலுக்கு போயிருக்காங்க என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் முதுகை ஒரு வினாடி பார்த்துவிட்டு மீண்டும் படிகளில் ஏறினான். காப்பி கப்போடு அறைக்குள் நுழைந்தாள் மகிழ். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு இடுப்பில் துண்டோடு வெற்று மார்போடு வெளியில் வந்தான் கார்மேகன். அவனை அந்த நிலையில் அப்பொழுதுதான் முதலாக பார்க்கிறாள் மகிழினி. அவள் மனம் படபட என்று அடித்து கொண்டது. ஆனால் அவள் தடுமாற்ற மனநிலையை உணர்ந்தும் உணராதவன் போல அருகில் வந்து மிக நெருங்கி நின்று அவள் கையில் இருந்த காப்பி கப்பை வாங்கினான் அவன்.
அவனின் சூடான மூச்சுக்காற்று மகிழினியின் நெற்றியில் பட்டு தெரித்தது. நடுங்கும் கைகளை ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொண்டு மெல்ல நகர்ந்தவள், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா என்று தடுமாற்றத்தோடு கேட்டாள். அவளின் தடுமாற்றத்தை எந்த கேள்வியும் கேட்டு சங்கடப்படுத்தாமல், ஒன்றும் வேண்டாம் மகி, இந்த காப்பியை குடிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் நீ போய் பாரு என்று இயல்பாக சொல்லிவிட்டு கட்டிலில் போய் அமர்ந்தான். அவளும் சரி என்ற ஒரு தலையசைப்போடு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள். அவனின் நெருக்கம் அவளை என்னவோ செய்திருந்தது. சில வேக மூச்சுகளை எடுத்துவிட்டு தன்னை சமன்படுத்தி கொண்டவள் விடுவிடு என்று மாடியிலிருந்து இறங்கி வந்து சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து கடகட என்று குடித்து முடித்தாள். அப்பொழுது சமையல் செய்து கொண்டிருந்த பார்வதி அம்மாள் அவளை பார்த்து, என்ன சின்னம்மா, பசி எடுத்துக்கிச்சா? தண்ணி அவ்வளவு வேகமாக குடிக்காதீங்க, வேணும்னா 2 தோசை வாத்து தரட்டா என்று அன்போடு கேட்க, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஐயா வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டாள். கைகளை பிசைந்து கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. மாடிக்கு போகலாமா இல்லை இங்கேயே உட்கார்ந்திருக்கலாமா? இப்பொழுது தன் கணவனின் முகம் பார்த்து தன்னால் இயல்பாக பேச முடியுமா என்ற 1000 கேள்விகள் அவள் மனதை குடைந்தது. அந்த நிமிடம் இயல்பாக மகிழினி கார்மேகன் தன் கணவன் என்று மனதார ஏற்றுக்கொண்டாள். 1 மணி நேரம் கழித்து மாடியிலிருந்து இறங்கி வந்த கார்மேகன் ஹாலில் அமர்ந்து யோசனை பண்ணி கொண்டிருந்த மகிழை பார்த்துவிட்டு அமைதியாக அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் தோளில் இயல்பாக தன் இடது கையை போட்டுக்கொண்டு ரிமோட் எடுத்து டிவியை ஆன் பண்ணினான். அவன் தன் தோளில் கை போட்டதும் திடுக்கிட்டு திரும்பி அவன் முகம் பார்த்தவள் அவன் இயல்பாக டிவியை பார்க்க அவளுமே அமைதியாக திரும்பி டிவி திரையில் கண்ணை ஓட்டினாள். உதட்டினோரம் மெலிதான சிரிப்பு தோன்றி மறைந்தது கார்மேகனுக்கு. மகிழினிக்கும் அவன் கையை எடுத்துவிட தோன்றவில்லைதான். ஏனோ அந்த அணைப்பு, அவனின் அந்த நெருக்கம் அவளுக்கும் இதமாகவே இருந்தது. மகி, என்ன டிஃபன் என்று இயல்பாக கேட்டான். அவளும் குரலை செருமிக்கொண்டு இட்லி தான் என்றாள் காற்றாகி போன குரலில். சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு போய் படுக்கலாம் என்று சொல்லி எழுந்தவன் அவள் கையை பிடித்து அவளையும் எழுப்பினான். அவனின் ஒவ்வொரு செய்கையும் அவளுக்குள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. இருவரும் பேசாமல் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அவன் சாப்பிட்டு முடித்ததும் எழுந்து போய் கை கழுவி கொண்டு மகியிடம் திரும்பி, மகி, பால் மட்டும் எடுத்துட்டு வந்துடு என்று சொல்லிக்கொண்டே மாடி ஏறிவிட்டான் கார்மேகன். பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு மாடி ஏறிய மகிழினிக்கு அறைக்குள் செல்லவே கால்கள் வரவில்லை. தடுமாற்றத்தோடு சிறிது நேரம் வாயிலின் அருகிலேயே நின்றவள் ஒருவாறாக தன்னை சமாளித்து கொண்டு அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அறைக்குள் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஒரு மர்ம நாவலை வாசித்து கொண்டிருந்தான் கார்மேகன். மகிழினியை பார்த்ததும், வா மகிழ், பால் தமரை கொடுத்துட்டு நீ படுத்து தூங்கு, நான் இந்த நாவலை முடிச்சுட்டு வந்துடுறேன், இன்னும் கால்வாசி தான் இருக்குது என்று இயல்பாக சொன்னவன் அவள் கையில் இருந்த பால் டம்ளரை வாங்கி கொண்டான். அவளும் எதுவும் பேசாமல் தலையாட்டிவிட்டு கட்டிலின் ஒரு ஓரத்தில் போய் படுத்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதன் பிறகுதான் அவளுக்கு சீரான மூச்சே வந்தது. அதை பார்த்த கார்மேகனுக்கு முகத்தில் புன்னகை அரும்பியது. அவள் இயல்பாக இருக்க வேண்டும் என்றுதான் அவன் புத்தகம் படிப்பது போல பாவனை செய்தான். அவனுக்குள்ளும் அவள் அருகாமை தந்த கிளர்ச்சி உடம்பின் அனைத்து நரம்புகளிலும் ஊடுருவி இம்சைப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவளுக்காகவே அவன் ஒதுங்கி நின்றான். சிறிது நேரத்திற்கு எல்லாமே மகிழினிடமிருந்து சீரான மூச்சு வர கண்டவன் அமைதியாக எழுந்து புத்தகத்தை மூடி மேஜை மேல் வைத்துவிட்டு லைட்டை அணைத்துவிட்டு வந்து கட்டிலின் மறுபக்கம் படுத்து கொண்டான். படுத்தவன் மெல்ல மகிழினியை அவள் தூக்கம் கலையாதவாறு எடுத்து தன் மார்பில் சாய்த்து அணைத்து கொண்டு அப்படியே தூங்கியும் போனான். காலையில் முதலில் விழிப்பு வந்தது என்னவோ மகிழினிக்கு தான். விழித்தவளுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. அவனின் மார்பில் சாய்ந்து அவனது அணைப்பில் தான் தூங்கி கொண்டிருப்பது மெல்ல மெல்ல புரிந்தது அவளுக்கு. ஏனோ உடனே பதறி விலகத் தோன்றவும் இல்லை. மெல்ல தலையை உயர்த்தி அவன் முகத்தை பார்த்தால் ஆழ்ந்த தூக்கத்தில் அமைதியாக இருந்தது அவனது முகம். முகத்தில் மெல்லிய புன்னகை படர்ந்திருந்தது. மெதுவாக எம்பி அவன் கன்னத்தில் தன் ஈர இதழ்களை பதித்தாள் மகிழ். அவளின் இதழ் கண்ட குறுகுறுப்பில் திரும்பி படுத்து அவளை வாகாக தன்னோடு இன்னும் இறுக்கி அணைத்து கொண்டான் கார்மேகன் தூக்கத்திலேயே. அவன் அணைப்பில் கிடந்த அவளுக்கு உடம்பெல்லாம் குறுகுறு என்று இருக்க அவனோடு இன்னும் அழுத்தமாக ஒன்றிக்கொண்டு அப்படியே மீண்டும் நிம்மதியான உறக்கத்திற்கு போனாள்.
1 மணி நேரம் கடந்திருக்கும். இருவருக்குமே நல்ல ஆழ்ந்த தூக்கம். அடுத்து விழித்தது என்னவோ கார்மேகன்தான். மனைவி தன்னை கட்டி அணைத்து தூங்குவதை கண்ட கார்மேகனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். மெதுவாக அவள் முகத்தை நிமித்தி அவள் இதழ்களில் லேசாக முத்தமிட்டுவிட்டு அவள் தூக்கம் கலையாமல் விலகி குளியல் அறைக்குள் சென்று விட்டான். குளியல் அறைக்குள் நுழைந்தவன் சிறிது நேரம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக சுவர்களை பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அவளை முத்தமிட்ட உதடுகளை மெல்ல தடவி பார்த்து அவனின் முகத்தில் மர்ம புன்னகை, உடம்பில் ஆனந்த ரீங்காரம். அப்படியே சவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்று கொண்டான். உடம்பின் ஆர்ப்பரிப்பு அடங்கும் வரை நீரில் நின்றவன் பின் மெதுவாக துண்டை எடுத்து தலையை துவட்டி கொண்டு இடுப்பில் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருக்க வெளியில் வர அப்பொழுதுதான் எழுந்து கட்டிலில் அமர்ந்திருந்தாள் மகிழினி, தலை கவிழ்ந்தவாறே. அவளை பார்த்தவன் ஒரு குறும்பு புன்னகையோடு அவள் அருகில் வந்து தலையை சிலுப்ப அவன் தலைமுடியில் இருந்த நீர் முத்துக்கள் அவள் முகத்தில் பட்டு தெரித்தது. சிலிப்போடு எழுந்து நின்றவளை காற்று புகாத வண்ணம் இறுக்கி அணைத்து கொண்டான் கார்மேகன். அது நாள் வரை அவளுக்குள் இருந்த வெட்கம், தயக்கம் எல்லாம் விலகி போக அவளுமே உரிமையோடு அவன் மார்பில் சாய்ந்து முதுகில் தன் கைகளை படரவிட்டாள். மனைவியின் அந்த தொடுகையே அவள் அனைத்திற்கும் சம்மதம் என்று சொல்லாமல் சொல்லிவிட, மேலும் அவளை அணைத்து முன்னேறப் போனவனை தடுத்து நிறுத்தியது அவளின் காற்றாகி போன குரல். நான் இன்னும் குளிக்கவே இல்லை, அதனால் என்ன, 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளின் சம்மதத்துக்காக காத்து கொண்டு நிற்கவில்லை கார்மேகன். அங்கே வெகு நாட்கள் கழித்து இருவரின் அந்தரங்கமும் அலசப்பட்டு கொண்டிருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.